வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் பேசுறது கேக்குது? ஸ்கிரீன்ஸ் எல்லாம் தெரியுதுங்க? தெரியுதுங்க ஐயா, நல்லா கேக்குது. வாழ்க வளமுடன். குருவே துணை. இணைப்பில் உள்ள அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிற தலைப்பு பிரபஞ்சத்தை ஆளும் ஒருங்கிணைந்த சக்தி. இப்போ பிரபஞ்சத்தை ஆளும் ஒருங்கிணைந்த சக்தி அப்படிங்கிற தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்ப பிரபஞ்சத்தை ஆளும் ஒருங்கிணைந்த சக்தி எது அப்படின்னு நம்ம கேட்டா நமக்கு எல்லாத்துக்குமே விடை தெரியும். ஆல்ரெடி சுத்த வெளிதான் அந்த பிரபஞ்சத்தை ஆளும் ஒருங்கிணைந்த சக்தி அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவது, எப்படி அது சுத்த வெளிதான், எப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்தை ஆளும் ஒருங்கிணைந்த சக்தி அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, குருவின் விளக்கங்கள் மூலியமாவோ பிரம்மையான வகுப்புகள்ல அல்லது புத்தகங்கள்ல நம்ம தகவலா தெரிஞ்சிருப்போம், அல்லது புரிதலும் நமக்கு இருக்கும். ரெண்டாவது. மூணாவது, இந்த பிரபஞ்சத்தை ஆளும் ஒருங்கிணைந்த சக்தியான சுத்த வெளியை பத்தி எதுக்காக தெரிஞ்சுக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நம்ம முதல் தலைப்பிலேயே தனி மனித வாழ்வின் நோக்கமே இறை உணர்வு பெறுதல் தான். அப்ப இறை உணர்வும் பிரபஞ்சத்தை ஆளும் ஒருங்கிணைந்த சக்தியை உணர்றதும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அப்போ தனி மனித வாழ்வின் நோக்கமான இறையுணர்வு பெறுதலும் பிரபஞ்சத்தை ஆளும் ஒருங்கிணைந்த சக்தியா சொல்லப்படுறது சுத்தரையை உணர்றதுக்கு தான் தனி மனித நோக்கம் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான கருத்து. ஆக்சுவலா இப்போ அடுத்த ஒரு அயற்சி வரலாம். நம்மளாம் ஒரு சாதாரண மனிதர்கள், சாதாரண மக்கள். நம்மளால இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை இயக்கிற ஒரு பேராதர சக்தியை, சுத்த வெளியை உணர முடியுமா? அதெல்லாம் பெரிய பெரிய மகான்களுக்கு தான் முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு அயற்சி வரும். இந்த அயற்சி எல்லாத்துக்குமே வரும் கண்டிப்பா. அப்போ அடுத்த உடனே நம்ம மனவளக்கலையில பயணிக்கிற எல்லாத்துக்குமே அப்படின்னா, நம்ம குரு இவ்வளோ தூரம் இதை எளிமைப்படுத்தி சொல்லியிருக்க மாட்டாங்களே. அப்ப எளிமைப்படுத்தி சொல்லிட்டாங்க, அப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு சிறு முயற்சி தான். ஒரு சிறு முயற்சி எடுத்தா இந்த பிரபஞ்சத்தை ஆளும் ஒருங்கிணைந்த சக்தி என்பது சுத்த வெளி என்பதையும் அல்லது இறை உணர்வையோ அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சிறு முயற்சி தான் இன்னைக்கு இந்த தலைப்புக்கு உண்டான காரணம். இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போறோம். இப்போ இந்த ஒருங்கிணைப்பு ஆற்றல், அதாவது ஒருங்கிணைந்த சக்தி, அதோட அடிப்படை உண்மை அப்படிங்கிறத நம்ம குரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்ச்சியும் அறிவாற்றலும் பெற்ற திறமை மிகுந்த விஞ்ஞானிகள் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலை அறிந்திட ஆய்வுகளை நடத்துகிறார்கள். இறுதியில் அவர்கள் எல்லாம் வல்ல சுத்த வெளிதான் அந்த ஒருங்கிணைப்பு ஆற்றல் என்பதை உணர்ந்து வெளியிடத்தான் போகிறார்கள். அந்த நன்னாளில் ஆன்மீக நாட்டமுடையோரும் சுத்தவெளிதான் தெய்வம் என்றும், அந்த சுத்தவெளியின் பரிணாம வளர்ச்சி நிலைகள்தான் உயிர், சீவகாந்தம், அறிவு, மனம் என்பவையாகும் எனவும் உணர்வார்கள். சரி, அப்படி உணர்ந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போது மெய்ஞானமும் விஞ்ஞானமும் இணைந்து மனித சமுதாயத்தின் வாழ்வானது அர்த்தமுள்ளதாகவும் அமைதி நிறைந்ததாகவும் வளம் மிகுந்ததாகவும் விளரும். அப்போ இந்த ஒருங்கிணைப்பாற்றல் எப்ப இந்த மனித சமுதாயம் உணருதோ அன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னு மறுசெய்ய சொல்றாங்கன்னா, மனித சமுதாயம் வாழ்வானது அர்த்தம் உள்ளதாகவும் அமைதி நிறைந்ததாகவும் வளம் மிகுந்ததாகவும் விளரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் நடக்கத்தான் போகுது. இப்ப நம்ம என்ன போறோம், இப்போ முதல் பகுதியில இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லியிருக்காங்கல்ல, தேர்ச்சியும் அறிவாற்றலும் பெற்ற திறமை மிகுந்த விஞ்ஞானிகள் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலை அறிந்திட ஆய்வுகளை நடத்துகிறார்கள் சொல்றாங்க. அப்போ யார் அந்த விஞ்ஞானிகள், எந்த மாதிரியான ஆய்வுகள் நடத்தினாங்க அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மகரிஷியோட சுத்துவெளியோட கத்தவங்கள் எப்படி இதுல இணையுது, எதுல வேறுபடுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல இந்த விஞ்ஞானிகள் எப்படி ஆய்வு நடத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கவியில ஐயா சொல்லியிருப்பாங்க. எது பிரபஞ்சம் அப்படிங்கிற ஞானக்களஞ்சியம் கவி இது. வேகத்தின் எல்லையே பருமனாக விளைந்துள்ளது, அதன் தொடரே காலமாகும். வேகமது பிளவுபட்டு இயங்கும் போது வேறுபடுத்தும் வெளியின் அளவே தூரம். வேகம், பருமன், காலம், தூரம் என்ற விதம் நான்காய் பரம அணுவாயிற்று.
வேகமாய் அணு இயங்க வெளி அழுத்த விளையும் தொடர் நிகழ்ச்சிகளே பிரபஞ்சமாம் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த கவிக்கு நம்ம விளக்கங்க இப்ப நம்ம பார்க்க போறதுல இதுல 2 வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். இதுல வேகம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா அந்த வார்த்தையும், இதுல கால தூர பருமன் என்ற விதம் 4 பரம அணுவாயிற்று. அந்த அந்த பரம் அப்படிங்கிறது இதுல சுத்தவெளி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த பரம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வேகத்துக்கு உட்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம இந்த வெறும் இந்த கவியை மட்டும் புரிஞ்சுக்க போறோம். அடுத்தது முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ விஞ்ஞானிகள் எந்த மாதிரி ஆய்வுகள்லாம் செஞ்சாங்க, அப்படி ஆய்வுகள் செஞ்சு அவங்க என்ன நமக்கு இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, முதல்ல விஞ்ஞானிகள் என்ன ஆராய்ச்சி செஞ்சாங்களுக்கு முன்னாடி எந்த துறை சார்ந்த விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சத்தை சம்பந்தமான ஆராய்ச்சிகள் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு முதல் புரிதல் நமக்கு வேணும். அதுல முக்கியமான 3 துறை சார்ந்த விஞ்ஞானிகள் இதுல வந்து ஆராய்ச்சிகள் செய்யறாங்க. அதுல ஒண்ணு அஸ்ட்ரானமி, அதாவது வானியல். 2வது அஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வான் இயற்பியல். 3வது காஸ்மாலஜி, அதாவது அண்டவியல். இந்த 3 துறை சார்ந்த விஞ்ஞானிகள் தான் பெரும்பாலும் இந்த பிரபஞ்சத்தை பத்தின ஆய்வுகள் நடத்துறவங்க. இப்போ அஸ்ட்ரானமி அப்படிங்கிற துறை சார்ந்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பூமியோட அட்மாஸ்பியருக்கு மேல இருக்கிற அத்தனை விஷயத்தை பத்தியும் படிக்கிறதுக்கு பேர் தான் அஸ்ட்ரானமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு பொருள் எங்க இருக்கு, அது எந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு நட்சத்திர கூட்டத்தை பார்க்குறோம், அந்த நட்சத்திர கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு மீனம் மாதிரி இருக்கு, ஒரு 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 குதிரை மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த உருவத்துக்கு ஒரு அமைப்பு கொடுப்பாங்க. இவங்க வந்து அஸ்ட்ரானமின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது அஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னா வானியற்பியல். இப்போ அஸ்ட்ரானமி சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்ப அந்த பேட்டர்ன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த ஒரு பொருள் எப்படி இயங்குது, ஹவு டஸ் இட் ஃபங்க்ஷன் அண்ட் வாட் இஸ் இட் மேட் ஆஃப், அது எப்படி இயங்குது, அது எதால் ஆனது அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க தான் அஸ்ட்ரோபிசிக்ஸ், அதாவது வான் இயற்பியல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3வது காஸ்மாலஜி, அதாவது அண்டவியல். இவ்வளவும் அதாவது இந்த ஒரு பொருள் இப்படி இருக்கு, இந்த பொருள் எதால் ஆனது, எப்படி இயங்குது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ற அஸ்ட்ரோபிசிக்ஸ்னா, இந்த அண்டவியல் அதாவது காஸ்மாலஜி சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இத்தனையும் எங்கிருந்து வந்தது, வேர் டிட் ஆல் கம் ஃப்ரம், அண்ட் இது எங்க போய் வேற எங்க போகுது, வேர் டிட் ஆல் கம் ஃப்ரம் அண்ட் வேர் இஸ் இட் கோயிங். இதுதான் இந்த 3 துறை சார்ந்த விஞ்ஞானிகளோட முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் அவங்களோட ஆராய்ச்சி இருக்கும். அப்போ இந்த ஆராய்ச்சி படி வான் இயற்பியல், அதாவது அதே மாதிரி வானியற்பியல், அண்டவியல் சார்ந்த விஞ்ஞானிகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், கலீலியோ கலிலி, கெப்லர், நியூட்டன். முக்கியமான சயின்டிஸ்ட் ஒருத்தங்க செசிலியா பெயின் கோப்பர்சிகன், இவங்க வந்து ஒரு உமன் சயின்டிஸ்ட். அதாவது ஸ்டார்ஸுக்கு வந்து ஸ்டார்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் முத கண்டுபிடிச்சவங்க இவங்க தான். அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவங்களாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ மாடர்ன் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இவங்களாம், எட்வின் ஹபிள், ஸ்டீஃபன் ஹாக்கிங், வேரா ரூபின், கார்ல் சாகன், நெயில் டிகிராஸ் டைசன், ரிச்சர்ட் ஃபெர்மி, இவங்களெல்லாம் இப்போ மாடர்ன் கைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்லைடு. இது வந்து இந்த அறிவியல் கருத்தரங்கத்துல சிவதானு பிள்ளை ஐயா வந்து இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்த சயின்டிஸ்டுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்தியா கிரேட் சயின்டிஸ்ட் ஆஃப் ஆன்சியன்ட் இந்தியான்னு சொல்லி ஆரியபட்டா, பக்சாச்சாரியா, ஆச்சாரிய கணந்த், ஆச்சாரிய பரத்வாஜ், ஆச்சாரிய கபில், இவங்கெல்லாம் வந்து இந்த காஸ்மாலஜி, அஸ்ட்ரோபிசிக்ஸ், அஸ்ட்ராலஜிலாம் பெரிய பங்களிப்பை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை, பெரிய முக்கியமான தகவலை நமக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அதாவது இந்தியால முக்கியமான சயின்டிஸ்ட் இந்த 3 துறைகளையும் பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியன் சந்திரசேகர், போஸ், மெகன் சாகா, ப்ரொஃபசர் அசோக் சென், தானு பத்மநாபன், ஜெயந்தி நாரேக்கர், இவங்களாம் ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட் இந்தியால, இந்த 3 துறை சார்ந்த விஞ்ஞானிகள். இப்போ கரண்டா இருக்கிற சயின்டிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான உமன் சயின்டிஸ்ட், அதாவது இன்னைக்கு இந்த கரண்ட்ல இந்த 3 ஃபீல்டுலையும் ரொம்ப நல்லா செயல்பட்டு வர்றவங்க இத்தனை உமன் சயின்டிஸ்ட். ஒருத்தவங்க பேரு நடராஜன், அடுத்தவங்க ஆதித்ய சென், இந்த மாதிரி ரித்து கன்னிதால், முத்தையா வனிதா, இந்த மாதிரி பிபா சௌத்ரி, ஜிசி அனுபமா, ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் டு ஹெட் தி அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா. இவ்வளோ பேரும் இந்த 3 துறை சார்ந்து இந்தியால உமன் சயின்டிஸ்டா இருக்கிறவங்க. ஸோ இத்தனை சயின்டிஸ்டும் என்ன பண்றாங்கன்னா, இந்த 3 துறை சார்ந்து பயணிக்கிறாங்க. இந்த 3 துறையோட நோக்கம் என்ன, பிரபஞ்சத்தை பத்தின ஆராய்ச்சி தான். ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா. இப்போ மொத்தத்துல இப்போ விஞ்ஞானிகள், எந்த துறை சார்ந்த விஞ்ஞானிகள்
இந்த பிரபஞ்சம் சம்பந்தமான ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட வகைகள், அதாவது வானியல்னா என்ன, அஸ்ட்ரோபிசிக்ஸ்னா என்ன, அதாவது வான் இயற்பியல்னா என்ன, காஸ்மாலஜி அதாவது அண்டவியல்னா என்ன, இவங்க 3 பேர் என்னென்ன பண்றாங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட், யாருக்குமே தெரியாதன்னே சொல்ல முடியாது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஏன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரொம்ப முக்கியமானவங்கன்னா, இவரோட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த யூனிவர்ஸ் பத்தின நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு இது பெருசா உதவுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி கிடைக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாழ்க்கையில் நடந்தது. சுமார் 1899, அதாவது அவருக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அவர் என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுல வந்து அவரோட சுவர்ல வந்து ஆணி அடிக்கணுங்கிறதுக்காக முக்காலியை போட்டு செவுத்துல ஆணி அடிக்க முயற்சி பண்றாங்க. அந்த ஆணி அடிக்கிறப்ப என்ன பாக்குது, அந்த முக்காலி வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. நார்மலா ஸ்லிப் ஆகி கீழே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி அந்த முக்காலியை போட்டு கொஞ்சம் முக்காலி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மறுபடியும் ஆணி அடிக்க ட்ரை பண்ணுவோம். அல்லது கீழே விழுந்துட்டோம்னால வலி ஏற்பட்டிருக்கும். நம்ம அந்த வலியை போக்குறதுக்காக ஏதாவது செயல் செய்வோம். ஆனா இது ரெண்டையுமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் செய்யாம, இந்த முக்காலி எதனால கீழே விழுந்தது அப்படிங்கிற ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்களாம். அந்த ஆராய்ச்சியோட விளைவு தான், அதாவது 1899 அவரோட 26வது வயசுல ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியை வந்து அவங்க பப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கு தான் அவர் நோபல் பிரைஸ் வாங்குறாங்க. அப்போ நம்ம பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் வந்து அவங்க ரொம்ப படிச்சவங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே இருந்தாலும், ஒரு சின்ன நிகழ்வு தான் அவங்கள ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்புக்கு கொண்டு போயிருக்குது அப்படிங்கிறத அது ஒரு சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரிக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரினா என்ன, அது என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் தலைப்புல டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி எதுக்கு, இது எங்க பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எங்க பயன்படுது அப்படின்னா, இப்ப ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி, அதாவது பொது சார்பியல் கோட்பாடு, ஐன்ஸ்டீன் கோட்பாடு படி ஆராய்ச்சி செய்யற மற்ற அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பா ஒரு தொடக்கம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பிரபஞ்சம் அப்படியே முன்னாடி அப்படியே ஸ்டாட்டிக்கெல்லாம் இல்லை, எப்போ எங்கிருந்தோ அது தொடங்கி இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு சொல்றாங்க. அதாவது எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்றாங்க, பொதுச்சார்பியல் கோட்பாடு, அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி வச்சு என்ன சொல்றாங்க, பிரபஞ்சத்துக்கு தொடக்கம் இருந்திருக்கணும், கண்டிப்பா தொடக்கம் இருந்திருக்கணும்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதை எப்படி நாங்க தொடக்கம் இருந்துங்கிறத நான் வந்து எப்படி அதை வந்து நம்புறது, தொடக்கம் இருக்கிறதுன்னு சொல்றீங்க, எப்படி அதை நம்புறது அப்படின்னா, அதாவது இந்த 3வது ஸ்லைடில், அதாவது இந்த அண்ட பின்னணி கதிர்வீச்சு சிஎம்பினா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஏர்லி யூனிவர்ஸோட முதல் பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம உடம்ப வந்து ஒரு ஸ்கேன் பண்றோம், ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிறோம்னா அது மூலியமா நம்ம உடம்புல என்னென்ன ஒரு நோய் இருக்கு அல்லது கண்டுபிடிக்கிற மாதிரி, இந்த ஏர்லி யூனிவர்ஸோட இமேஜ் வச்சு இந்த யூனிவர்ஸ்க்கு தோன்றதுக்கு என்னதெல்லாம் காரணமா இருந்திருக்கும், இந்த யூனிவர்ஸ் சம்பந்தமான அத்தனை தகவல்களும் இந்த இமேஜ்ல இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சவங்க வந்து ஆர்னோ ஆலன் பென்சியாஸ், ராபர்ட் உட்ரோ வில்சன், இவங்களுக்கும் நோபல் பிரைஸ் கிடைச்சது. அப்ப இந்த இடத்துல என்ன உறுதிப்படுத்துறோம்னா, ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கிறத உறுதி பண்ணுது. அந்த பிரபஞ்சத்துக்கு தொடக்கம் இருக்கிறத உறுதி பண்றத உறுதிப்படுத்துறதுக்கு உண்டான ஆய்வு தான் வந்து இந்த அண்ட பின்னணி கதிர்வீச்சு. இந்த அண்ட பின்னணி கதிர்வீச்சு வந்து தொடக்கத்தை இருந்ததுன்னு உறுதிப்படுத்துச்சு. அதுவும் இல்லாம அடுத்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த அலெக்சாண்டர் ஃப்ரைட்மேன், ஜார்ஜ் லெமேட்ரி, எட்வின் கப்பல், இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரபஞ்சம் அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது இல்லாம இன்னும் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்குற ஸ்டார் வந்து ஒரு இடத்துல இல்ல, நம்மளை விட்டு விலகி சென்றுகிட்டே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ 2 கண்டுபிடிப்புக்கு முக்கியமான காரகர்த்தமா இருந்தது ஐன்ஸ்டீனோட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி. அதாவது பிரபஞ்சம் விரிவடைந்துகிட்டே இருக்கிறது, பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒரு புள்ளியில தொடங்கி இருக்கணும் அப்படிங்கிறதும் 2 கண்டுபிடிப்புக்கு முக்கியமான காரணத்தமா இருந்தது இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி. சரி, ஓகே, இப்ப பிரபஞ்சம் விரிவடையுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அடுத்த உடனே ஒரு கேள்வி வருது, அப்ப பிரபஞ்சம் விரிவடையுது அப்படின்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல அது ஒரு ஒரு இடத்துல சுருங்கி இருந்திருக்கும்ல, சுருங்கி இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிவடையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுனால, அப்போ ஒருவேளை இந்த பிரபஞ்சம் ஒரு காலத்துல வந்து ஒரு சின்ன ஒரு புள்ளியா கூட இருந்திருக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ள போறாங்க. ஆனா பெருசா ஒரு விடை கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மரத்தோட தன்மை எப்படி அந்த விதைக்குள்ள
இருக்கோ அதே மாதிரி ஒரு நாள் வந்து இந்த அத்தனை பிரபஞ்சமும் ஒரு புள்ளி அளவுல சுருங்கி இருந்திருக்குது அப்படின்னு நம்ம ஐயா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன வந்துருச்சு அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பிரபஞ்சம் விரிவடைறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த விரிவடைறது அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் அது ஒரு புள்ளியா சுருங்கி இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் அறிவியல் அடிப்படையில இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி வச்சு கண்டுபிடிச்சதை நம்ம வந்து ஒரு ஹிப்போதசிஸா வச்சுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப எப்படி ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரினா எதை பத்தி படிக்கிறதுனா, பெரிய பெரிய பருப்பொருள்களை பத்தி படிக்கிறது. அதாவது பூமிக்கு மேல இருக்கிற அத்தனை அந்த அண்டம், பெரிய பெரிய பருப்பொருள்கள், நிலா, பெரிய பெரிய பருப்பொருளை பத்தி படிக்கிறது. அதோட தீர்வு என்ன வந்துச்சு? பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடக்கம் வந்திருக்கு. பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு தெரிஞ்சிருக்கிறோம். அதை ஆய்வு பண்றதுக்கு உண்டான அத்தனை கூறுகளும் அந்த அண்டப்பின்னணி கதிர்வீச்சில் இருந்ததும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் பிரபஞ்சம் கண்டிப்பா சுருங்கி இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் இது ஒரு விளக்கங்களை வந்து இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு ஹிப்போதசிஸை வச்சுக்கிறோம். அடுத்த ஆய்வு இதே மாதிரி குவாண்டம் பிசிக்ஸ், அது குவாண்டம் மெக்கானிக்னு சொல்றாங்க. எப்படி ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி பெரிய பெரிய பருப்பொருளை பத்தி படிக்கிறோம், இந்த குவாண்டம் பிசிக்ஸ் அதாவது குவாண்டம் இயற்பியல், குவாண்டம் இயக்கவியல், இது ரெண்டும் எதை பத்தி படிக்குதுன்னா அணுக்களை பத்தி படிக்கிறது தான் இந்த குவாண்டம் பிசிக்ஸும் குவாண்டம் மெக்கானிக்ஸும். இவங்களும் இந்த பிரபஞ்சம் பெரிய பெரிய பருப்பொருள் ஆனதும், அந்த பெரிய பருப்பொருள் எதால் ஆனது அப்படின்னா சிறு சிறு அணுக்களால் ஆனது. இந்த அணுக்களை பத்தி படிக்கிறவங்க வந்து இந்த குவாண்டம் இயற்பியல், குவாண்டம் இயக்கவியல் துறை சார்ந்தவங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்களும் வந்து இந்த இவங்களோட ஆய்வுல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு அணுவை எடுக்கிறாங்க. அந்த அணுவை ஆராய்ச்சி பண்றதுக்கு பலவிதமான பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆய்வை பார்க்குறாங்க. அந்த ஆய்வை பார்க்குறப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு அணுக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 99% மேல அதுல வந்து இருக்கிறது ஒரு வெற்றிடம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு அணுக்குள்ள இருக்கிறதுல பெரும்பாலானது வெற்றிடம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் சரி, ஓகே, இப்ப அணுக்குள்ள இவ்வளவு வெற்றிடம் இருக்கு, ஒரு அணுவுக்கு இன்னொரு அணுவுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்றப்ப அவங்களுக்கு ஒரு வியப்பா இருக்கு. இந்த 2 அணுவுக்கு நடுவுல இருக்கிறதும் ஒரு வெற்றிடம் தான். அப்போ இந்த அணுவுக்குள்ள இருக்கிறதும் வெற்றிடம், அணுவுக்கு 2 அணுவுக்கு நடுவுல இருக்கிறதும் வெற்றிடம். ஆனா இந்த அணு செயல்பட்டுட்டு தானே இருக்கு. அப்ப இந்த வெளி அப்படிங்கிறது சும்மா இருந்தா இந்த அணு எப்படி செயல்படும்? அப்ப இந்த வெளிக்கு ஏதோ இருக்கு, அது வெளி வந்து சும்மா இல்லாம அது வந்து அதுல ஏதோ இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வராங்க. ஆக்சுவலா எப்படி அப்ப வந்து ஒரு ஆய்வுல எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த வெளி வந்து சும்மா இல்ல, அது ரொம்ப பிஸியா இருக்கு. அதாவது இட் டூயிங் a லாட் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. வெளி வந்து இது வரைக்கும் சும்மா தான் இருந்தது. வெளினா சுத்த வெளி, அதாவது வெறும் எம்டி ஸ்பேஸுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி இருந்த காலகட்டத்திலிருந்து அணுக்குள்ள இருக்கிற வெளியும் 2 அணுக்களுக்கு நடுவில் இருக்கிற வெளியும் ஏதோ ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்குங்கிற அளவுக்கு அணு இயற்பியல் சார்ந்த விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய வேலையை செய்யுது அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியில கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடக்கம் இருந்தது, பிரபஞ்சம் ஒரு புள்ளியா சுருங்கி இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, முதல்ல இந்த வெளிங்கிறது சும்மா இல்லை, இந்த வெளிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது, அது ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் இயங்குறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இது ஒண்ணு மட்டும் இந்த பிரபஞ்சத்தை ஆளும் ஒருங்கிணைந்த சக்தி, அதாவது யூனிஃபைடு ஃபோர்ஸை டிஃபைன் பண்றதுக்கு இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி ஒண்ணு மட்டும் சஃபிஷியண்டா இல்லை. அதே மாதிரி இந்த குவாண்டம் பிசிக்ஸ், அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ், இது ரெண்டும் இது மட்டும் பத்தல. யூனிஃபைடு ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுமே தனித்தனியா இருக்கிறப்ப பத்தல. அப்ப என்ன பண்றாங்க, இன்னும் அந்த காஸ்மாலஜி விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா என்ன ஒரு ஆய்வு நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். அதாவது இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியும் குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதாவது பொது சார்பியல் கோட்பாட்டையும் அணு இயற்பியல், அதாவது அணு இயக்கவியலையும் கம்பைன் பண்றப்போ என்ன மாதிரியான வெளிப்பாடுகள் நமக்கு வரும் அப்படிங்கிறத அடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. அதுக்கு முன்னாடி அணுவை பத்தின ஒரு நம்ம மகரிஷையோட ஒரு பாடல், ஆதியனும் பரவெளியாம் அந்தமிலா மெய்ப்பொருளே எழுச்சி பெற்று அசையும் ஒரு முதல் நிகழ்ச்சி அணுவென்ற பரிணாமம், புலன்கட்கு எட்டும் பேதித்த தோற்றங்கள் பேராற்றலாம் அணுவின் தொடர் நிகழ்ச்சி, பிரபஞ்சம் முழுமையுமே பெருநோக்கில் இணைத்தாய்ந்து பெற்ற உண்மை.
இந்த பிரபஞ்சம் முழுசையும் ஆராய்ச்சி பண்ணு கிடைச்ச உண்மை இது அப்படின்னு சொல்றது. இந்த பிரபந்தம் முழுசையும் ஆராய்ச்சி பண்ணி கிடைச்ச உண்மை எது? இந்த சுத்தவெளி அப்படிங்கிறது தான். அப்படி நம்ம அந்த சுத்தவெளி இந்த ஆராய்ச்சிக்கு ஐயா எடுத்துக்கிட்டது வந்து அணுவின் நிகழ்ச்சியை பத்தி ஆராய்ச்சி பண்றது மூலியமா அகைன் திருப்பி சுத்தவெளி தான் இத்தனைக்கும் காரணம் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு சொல்ல வருது. இப்போ நம்ம என்ன பண்றோம், இது வரைக்கும் 2 தியரியை பார்த்தோம். ஒன்று ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி, அதாவது ஐன்ஸ்டீனோட பொது சார்பியல் கோட்பாடு என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதே மாதிரி ரெண்டாவது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதாவது குவாண்டம் பிசிக்ஸ், அதாவது இவங்களோட ஃபீல்டு எது வரைக்கும் வந்தாங்க. வெளிங்கிறது சும்மா இல்லை, அது ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அவுட்புட்டுக்கு வந்தாங்க. ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கணும், ஒரு புள்ளியில சுருங்கி இருக்குன்னு வந்தாங்க. இப்போ இந்த காஸ்மாலஜிஸ்ட் என்ன பண்றாங்க, அதாவது அண்டவியல் விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, ஏன் வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸையும் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியும் கம்பைன் பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போறாங்க. இதை வந்து நம்ம மகர்ஷையா வந்து இந்த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் புக்ல வந்து எழுதியிருக்காங்க. Scientists are trying to establish the existence of grand unification theory, a theory connecting relativity and quantum mechanics. The theory of relativity deals with large scale structures of the universe, while quantum mechanics is concerned with the forces operating at atomic and subatomic levels. Some cosmologists, theoretical physicists, and scientists have uncovered the portion of truth அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா வந்து இதை வந்து ஜேர்னி ஆஃப் கான்சியஸ் புக்ல சொல்லியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட அவங்க ஐயா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சில காஸ்மாலஜிஸ்ட் வந்து தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் வந்து இந்த அதாவது இந்த கிராண்ட் யூனிஃபிகேஷன் தியரியோட ஒரு போர்ஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஐயா நம்ம மார்ச் ஐயா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உண்மையா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸும் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி கம்பைன் பண்ணதுனால என்ன விளைவு நடந்தது, காஸ்மாலஜிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸையும் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி கம்பைன் பண்றதுக்கு ஒரு டூல் தேவை. இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ சப்போஸ் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா நமக்கு வழி தெரியல, நம்மளை சுற்றி யாரும் இல்லை, நம்ம என்ன பண்றோம், நம்ம கையில ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா மேப் போட்டு நம்ம அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்ல. அது மாதிரி இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருக்கிற ஒரு டூல் எடுத்து இந்த அண்டவியல் நிபுணர், அதாவது காஸ்மாலஜிஸ்ட் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்ளை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா, காஸ்மாலஜிஸ்டுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பிக் பேங் தியரி மட்டும்தான் பிரபஞ்சத்தை தோற்றத்தை பத்தி கூறுற ஒரு தியரி மட்டும் இருக்கு. இந்த ஒரு தியரி வந்து சஃபிஷியண்டா இருக்குமான்னு தெரியல. அதனால இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்கிற ஒரு டூல், அதாவது எப்படி நம்ம ஒரு மேப்பை வச்சு நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மேப்பு பயன்படுதோ அது மாதிரி ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருக்கிற ஒரு டூல், அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு டூல் என்னன்னா வரலாறுகளின் கூட்டுத்தொகைன்னு சொல்றாங்க. இது வந்து சம் ஓவர் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. இது சம் ஓவர் ஹிஸ்டரினா என்ன, இந்த டூலை தான் காஸ்மாலஜிஸ்ட் பயன்படுத்தி இன்னும் சில ஆய்வுகளை செய்யறாங்க. இப்போ வரலாறுகளின் கூட்டுத்தொகை, அதாவது சம் ஓவர் ஹிஸ்டரினா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பார்க்கலாம்னா, இங்க ஏல இருக்கு, ஏல ஒரு பால் கையில வச்சிருக்கோம், பில ஒரு ஆள் நிற்கிறாங்க. இந்த பர்சன் வந்து பாலை தூக்கி இங்க போடுறாங்க, இந்த பர்சன் பாலை கையில பிடிக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும், ஒரு பால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் போற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இந்த வரலாறுகளின் கூட்டுத்தொகை படி ஒரு டைரக்ஷன்ல மட்டும் இல்லாம அந்த அணுக்கள் வந்து எந்த டைரக்ஷன்ல வேணாலும் டிராவல் பண்ணி இந்த பிங்கிற இடத்துக்கு வரலாம். வெறும் இந்த ஒரு வழி மட்டும் இல்லாம எந்த வழிகள் வேணாலும் அந்த அணுக்கள் வந்து அந்த ஆட்டம்ஸ் வந்து இந்த இடத்த வந்து அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த வரலாறுகளின் கூட்டுத்தொகை. இதை வந்து இந்த காஸ்மாலஜிஸ்ட் வந்து பயன்படுத்துறாங்க. இதை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்றப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வியப்பு என்ன கிடைக்குதுன்னா, 2 விஷயம் கிடைக்குது. ஒண்ணு, இந்த பிரபஞ்சம் வந்து ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இதை வந்து அளக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய எல்லைகளற்றது, ஒரு எல்லையே இருக்காது, இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லைகள் இல்லை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல தன்னிச்சையா ஒரு ஈர்ப்பு விசை மூலமா இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி அப்ளை பண்றப்ப பிரபஞ்சம் தோன்றுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற கேள்விக்கு அங்க விளக்கம் இல்லை. அதே மாதிரி குவாண்டம் பிசிக்ஸ்ல தனியா ஆராய்ச்சி பண்றப்போ
இந்த அணுக்கள் நடுவுல வெளி இருக்கு, அந்த வெளிக்கு ஆற்றல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு அங்க பதில் இல்ல. இந்த 2 தியரியும், அதாவது ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியும் குவாண்டம் மெக்கானிக்ஸையும் 2யும் கம்பைன் பண்றப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இந்த பிரபஞ்சம் வந்து எல்லைகள் அற்றது. இந்த பிரபஞ்சம் எல்லைகள் அற்றது 1. 2வது ஏதோ ஒரு காரணகட்டத்துல தன்னிச்சையான ஒரு விசை மூலியமா, அது ஈர்ப்பு விசையின் மூலம் தன்னிச்சையா அது ஆட்டோமேட்டிக்கா உருவாகி இருக்கலாம். வேற ஏதோ ஒரு புற தூண்டுதல் தேவைப்பட்டிருக்காது அதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்பு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது வந்து இந்த ஆராய்ச்சி நடந்த ஒரு காலகட்டங்கள் 1907 டு 15 தான் பொதுச்சார்பியல் கோட்பாடு. 20 டு 29 வந்து பிரபஞ்சம் விரிவடையுது அப்படிங்கிறதையும், இந்த விண்மீன்கள் திரள்கள் விலகிச் செல்கிறதையும் கண்டுபிடிச்ச காலகட்டம். இந்த 1948ல முத இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல இருக்கிற சம் ஓவர் ஹிஸ்டரி, அதாவது வரலாறின் கூட்டுத்தொகையை வந்து பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இந்த 1964ல தான் வந்து இந்த அண்டர் பின்னணி கதிர்வீச்சு, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இயர்லி யூனிவர்ஸோட பிக்சரை வந்து கிடைக்குது. அதுக்கு உண்டான நோபல் பிரைஸும் இது இந்த டைட்டில் தான் கிடைக்குது. 1982 83ல தான் இந்த வரலாறுகளின் கூட்டுத்தொகையை பயன்படுத்தி இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஹார்டல் இவங்க வந்து கண்டுபிடிச்சு இந்த பிரபஞ்சம் எல்லையற்றதா நீண்டு இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல தொடங்கி இருக்கும், துவங்குறதுக்குண்டான ஆற்றல் வந்து வேற எதுவும் வெளிப்புற சக்தி இல்லாம அதுக்குத்தானே அந்த சக்தி இருந்திருக்குங்கிறதும் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இது வரைக்கும் 3 தலைப்புல பார்த்தோம். 1 பொதுச்சார்பியல் கோட்பாடு என்ன பண்ணுச்சு விஞ்ஞானத்துல, 2வது குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் 2வது. 3வது இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியும் குவாண்டம் பிசிக்ஸ் கம்பைன் ஆகிறதுனால 3வது என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம். இதை மொத்தமா இந்த 2, அதாவது ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியும் குவாண்டம் பிசிக்ஸையும் கம்பைன் பண்றதுனால என்ன கடைசியில காஸ்மாலஜிஸ்டுக்கு, அதாவது அண்டவியலாளருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, வெற்றிடம் என்பது உண்மையில் மிகவும் பரபரப்பான ஒரு இடம். அது எல்லாவற்றையும் ஒன்றாக பிணைத்து வைத்திருக்கும் ஆற்றல், அதாவது சுத்த வெளிக்கு இதை சொல்றாங்க, மற்றும் இடைவினைகளால் நிறைந்தது, தன்னிறைவு பெற்றது, தனக்குள்ளேயே முழுமையானது, ஒரு குவாண்டம் நிகழ்வாக தானாக தன்னை உருவாக்கி. ஒரு குவாண்டம் நிகழ்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதாவது இறைவெளியை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அதன் திணிவு எழுச்சி பெற, அதன் திணிவு சுழலும் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல. இது எல்லைகளற்ற கோட்பாடின்படி பேரண்டம் தன்னுள் அடங்கியது. அதை தொடங்குவதற்கு ஒரு வெளிப்புற சக்தி தேவையில்லை. இயற்பியல் விதிகள் அனுமதிப்பதால் அது வெறுமனே நிலவுகிறது. பிரபஞ்சம் என்பது ஒரு குவாண்டம் நிகழ்வின் ஏற்ற இறக்கங்களால் தொடங்கியது. இதுதான் இந்த 2 தியரியும் கம்பைன் பண்ணதுனால கிடைக்குது. இப்ப கிட்டத்தட்ட நம்ம இந்த வெற்றிடம் அப்படிங்கிறது சும்மா இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. 2வது, அது எங்க இருந்துன்னா தனக்குள்ளேயே முழுமைப்பட்டிருக்கு, தானாகவே உருவாகிடுச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி எல்லைகளற்ற கோட்பாடு பேரண்டம் தன்னுள் அடங்கியது. இதை தொடங்குறதுக்கு வேற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவையில்லை. இவ்வளோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம என்ன பண்றோம், இது வேதாத்திய பிரபஞ்ச மாதிரியோட கம்பைன் பண்றோம். இந்த வேதாத்திய பிரபஞ்ச மாதிரி என்ன சொல்லுது, சுத்தவெளி எல்லாவற்றையும் உள்ளடக்கியாலும் ஒருங்கிணைந்த சக்தியாகும். இப்ப கிட்டத்தட்ட இந்த ஆய்வும் மகர்ஷியோட ஐயாவோட பிரபஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இது வந்துச்சு. இந்த மாயமான நிகழ்வு பிரிக்க முடியாத உள்ளார்ந்த 2 பண்புகளை கொண்டது. இந்த 2 பண்புகளை எப்படி வச்சுக்கலாம்னா, ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். இது வந்து ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் வர வந்து 1990களில் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப நம்ம சுத்தவெளி எப்படி சொல்லுவோம்னா, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த 4ஐயும் கம்பைன் பண்ண வளம் 4ம் இருந்ததே பேர்வழியே தெய்வமாம் நம்ம சொல்லுவோம். இந்த 2 ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்ங்கிறது முன்னாடி சொல்லுது. இந்த ஃபோர்ஸுக்குள்ளேயே வற்றாயிருப்பு, பேராற்றல் இணைச்சிடுறாங்க. கான்சியஸ்னஸ்க்குள்ள பேரறிவு, காலம் 2ஐயும் இணைக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த சுத்த வெளிக்குண்டான 4 தன்மைகள் தான் இத்தனைக்கும் காரணம் அப்படிங்கிறது இங்க சொல்றோம். அவை பேராற்றலும் பேரறிவுமாகும். இவை பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தோற்றங்களுக்கும் அவற்றின் செயல்பாட்டு ஒழுங்கிற்கும் உள்ளுரைந்த மற்றும் அடிப்படை ஆதாரமாக உள்ளது. இந்த வரைதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, உள்ளுரைந்த அடிப்படை. இந்த உள்ளுரைந்தனா என்னன்னா, இன்ஹெரண்ட் ஃபோர்ஸ். இப்ப இங்க இந்த இடத்துல நம்ம அறிவியல் ஆராய்ச்சி முடிவுல வெளிப்புற சக்தி தேவையில்லைன்னு கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா. அப்ப வெளிப்புற சக்தி தேவையில்லைன்னு என்ன அர்த்தம், அதுக்குள்ளேயே
அதுக்கு ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். இன்ஹெரண்ட், அதாவது தனக்குள்ளேயே அந்த ஆற்றல் இருக்கு, அந்த ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கு. அப்படி அதுதான் இந்த உள்ளுர இன்ஹெரண்ட் ஃபோர்ஸ், அதாவது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் அப்படின்னு மகர்ஷியை சொல்லியிருப்பாங்க. இந்த உள்ளுரைந்த மற்றும் அடிப்படை ஆதாரமாக உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகள்ல ஆற்றல் வரைக்கும் வந்துட்டாங்க, வெளியும் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த வெளிதான் இந்த யூனிஃபைடு ஃபோர்ஸ் அப்படின்னு அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா அப்போ வந்து அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸை கன்ஃபார்ம் பண்றதுக்கு உண்டான டூல்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லை. ஏன்னா மகர்ஷி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தியானத்துல ஒரு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது உணர்வாதான் நம்ம பண்ண முடியும்னு சொல்றாங்க. இங்க வந்து இவங்க வந்து ஒரு ஒரு எய்தர் அவங்க கண்ணால பார்க்கணும், அல்லது அவங்க ஏதோ ஒரு கருவி வச்சு பார்க்கறப்ப அந்த கருவி மூலயமா புலப்படணும். அப்படி புலப்பட்டாதான் அந்த ஆய்வுல ஏத்துப்பாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த வெளி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாலும் இந்த சுத்த வெளி தான் இந்த யூனிஃபைடு ஃபோர்ஸ் அப்படிங்கிறத இன்னும் அவங்க முடிவா சொல்லலை. ஆனா கண்டிப்பா இந்த முடிவா விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க அப்படிங்கறத தான் நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, தேர்ச்சி அறிவாற்றல் பெற்ற திறமை மிகுந்த விஞ்ஞானிகள் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலை அறிந்திட ஆய்வுகளை நடத்துகிறார்கள். கடைசியில இறுதியில் அவர்கள் எல்லாம் வல்ல சுத்த வழிதான் அந்த ஒருங்கிணைப்பு ஆற்றல் என்பதை உணர்ந்து வெளியிடத்தான் போகல. இன்னைக்கு வெளியிடல, பட் கண்டிப்பா அவங்க ஒரு காலகட்டத்தில் அதை வெளியிடுவாங்க அப்படிங்கறத நம்ம வந்து இந்த ஆய்வுல நம்ம வந்து இந்த இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸையும் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியும் தனித்தனி ஆய்வு பண்றது மூலியமா கிடைச்சதையும், இது ரெண்டையும் கம்பைன் மூலியமா கிடைச்சதும் வேதாத்திய பிரபஞ்சம் மாதிரி எவ்வளவு தூரம் பொருந்தது, இதுல விடுபட்டது எப்படி இந்த பிரபஞ்ச மாதிரி வந்து அதுக்கு தீர்வு சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த வேதாத்திய பிரபஞ்ச மாதிரியில சுத்த வெளிதான் வந்து இத்தனை பிரபஞ்சத்தை ஆளும் ஒருங்கிணைந்த சக்தி சுத்தவெளியுடைய பேரற்றல் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் சயின்டிபிக் எவிடன்ஸ் வந்து இவ்வளவு தூரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுவே பெரிய நமக்கு கிடைச்ச வெற்றி. ஏன்னா இங்க வெளியே வந்து ஆற்றல் நிறைந்தது அப்படிங்கறது வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இந்த வெளிதான் இத்தனைக்கும் ஆதாரமானது அப்படிங்கிறத சொல்றது இன்னும் வெகு நாள் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வேதாத்திர பிரபஞ்ச மாதிரி அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், சுத்த வெளிதான் இந்த ஒருங்கிணைப்பு ஆற்றல் அப்படிங்கறத நினைப்போம். ஆனா இதை எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு விஞ்ஞானிகளுக்கோ அல்லது இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றவங்களுக்கோ இந்த வேதாத்திரிய பிரபஞ்ச மாதிரிய எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் அவங்கள இந்த இதையும் ஆய்வுக்கு உட்படுத்த சொல்றது அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டா, அந்த கேள்விக்கு விடை ஐயாவே கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த இந்த கவி வந்து நம்ம முன்னாடி பாடினாங்க. இருக்க சக்தியும் இயங்கும் பிரபஞ்சமும், இறுக்கம் எனும் ஒரு சக்தி சூனியமாக எங்கும் நிறைவா இருக்கும் நிலையில் ஆதி, இறுக்கம் என்ற அரூபத்தின் எழுச்சியை தான் எவ்வுருவுக்கும் மூல அணு என்கின்றோம். இறுக்கம் ஒளியாக அணுவில் மாற இந்நிலையை காந்தம் உயிர் சக்தி என்போம். இறுக்கம் அணுவாகி பின் இணைந்து இயங்குவதே அண்ட பிண்ட சராசன். கிட்டத்தட்ட நம்ம பேசின அத்தனையுமே ஒரு கவியில கொண்டு வந்து குடிச்சிட்டாங்க. இந்த கவிதை நம்ம முன்னாடி அம்மா பாடினாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த வேதாத்திரிய பிரபஞ்ச மாதிரியே எப்படி நம்மளும் எப்படி ஆராய்ச்சி பண்றது, இன்னும் இப்ப இருக்கிற ஒரு இளைய தலைமை இருக்கோ இல்ல இன்னைக்கு இருக்கிற அறிவியல் விஞ்ஞானிகளுக்கோ எப்படி இந்த பிரபஞ்சம் இதை ஆராய்ச்சி பண்ணுங்க, இதையும் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு எதை பேஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு இது ஒரு செயல் திட்டமாவே நம்ம மகர்ஷியா கொடுத்துருக்காங்க. அதாவது பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு மாதிரியோட ப்ளூ பிரிண்ட் இது. எப்படி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அண்டவியல் கோட்பாட்டோட குவாண்டம் இது ஒரு பிக்சர் பாத்தீங்களா, அது மாதிரி வேதாத்திரிய மாடல் ஆஃப் யூனிவர்ஸோட ஒரு பிரபஞ்ச மாதிரி தான் இது. இங்க நம்ம சுத்தவெளி பற்றி மட்டும்தான் பேசணும். ஆனா வேதாத்திர ஒருங்கிணைந்த சக்திங்கிறது இந்த 12 கோட்பாடுகளையும் உள்ளடக்கியது. இப்போ இந்த 12 கோட்பாடுகளையும் ஒன்றிணைச்சு ஆய்வு செஞ்சா மட்டும்தான் இந்த சுத்தவெளி தான் இந்த ஒருங்கிணைந்த சக்தி அப்படிங்கிறத ஒத்துக்க முடியும். எப்படி அப்படின்னா, இந்த சுத்தவெளி சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றவங்க உயிர் சக்தியை பத்தின புரிதல் இருக்குமான்னு தெரியாது. அதே மாதிரி இந்த காந்தவியல் சம்பந்தமான புரிதல் இருக்குமா தெரியாது. அதாவது காந்தவியல் இந்த ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் அறிவு இருக்குமான்னு தெரியாது. ஆனா நம்ம துறையில் நம்ம வேதாத்திரியத்துல இருக்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு துறையிலையும் நமக்கு அனுபவம் இருக்கு. சுத்தவெளியை பத்தின ஆராய்ச்சி அறிவு இருக்கு, உயிர் சக்தினை பத்தின அறிவு இருக்கு, காந்தவியல் பத்தின அறிவு இருக்கு, காந்தவியலின் மாற்றங்களை பத்தின அறிவு இருக்கு, இந்த உணர்வின் 10 பரிணாமங்கள் இதை பத்தின அறிவு இருக்கு,
மாஸ் அப்படிங்கிற பத்தின அறிவு இருக்கு. ஈர்ப்பு விசை, அதாவது உயிரி, உணர்வு, நடத்தை, உணர்வின் பறிபுணம், இந்த 12 தத்துவங்களையும் ஒருங்கிணைச்சு நம்ம ஆய்வு செஞ்சா மட்டும்தான் இந்த வேதத்தில் ஒருங்கிணைந்த சக்தி அப்படிங்கிறது வந்து சுத்தவெளி அப்படிங்கிறத வந்து நிரூபிக்க முடியுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான இந்த இந்த தலைப்பு கூட முக்கியமான டேக்அவே நம்ம எடுத்துக்க வேண்டியது. இது எப்படி நம்ம இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த இதுபடிதான் நம்ம போன மாசம் நடந்த அறிவியல் கருத்தரங்கு நடந்தது. ஏன்னா இந்த சுத்தவெளியை பத்தின தலைப்புகளையும் ஆராய்ச்சி உட்படுத்தினாங்க, உயிர் சக்தியும் ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க, காந்தவியல் தனி ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. இப்படி எல்லாத்தையும் தனித்தனி ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. இப்ப சொல்ல போனா இந்த செயல் திட்டம் கிட்டத்தட்ட ஒரு படி நம்ம ஒரு 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 ட்ரையல் பார்த்துட்டு தான் நம்ம சொல்லலாம். எப்படின்னு பார்க்கலாம். இந்த கருத்தரங்கம் நடந்ததை நம்ம ஐயா வந்து ஞானக்கலைஞன் கவியில் சொல்லியிருக்காங்க, விஞ்ஞானிகள் சேர்ந்த கருத்தரங்கு விரைவாக பல இடத்தில் நடத்த வேண்டும். மெய்ஞான தமிழ்நாட்டில் முதலில் ஒன்று, மேன்மையுள்ள அனைத்திந்திய கூட்டம் ஒன்று, இஞ்ஞான பற்றுடைய உலகம் எங்கும் இருக்கின்ற அறிவியலார் கூட்டம் ஒன்றும், எஞ்ஞானம் அவசியமோ அதை அறிந்து இசைவுடைய வாழ்வமைய நடத்த வேண்டும். இந்த ஐயா 1982 அவங்களோட விருப்பம் நம்ம இன்னைக்கு நடந்ததா நம்ம கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் பல கருத்தங்கள் நமக்கு நடக்க போதும் நமக்கு தெரியும். இப்போ இந்த 12 கோட்பாடுகளை இணைத்து நம்ம ஆய்வுகள் மேற்கொள்றப்போ இந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு மாதிரி அப்படிங்கிறத வந்து இந்த விஞ்ஞானிகள் வந்து சுத்தவெளிதான் இந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு மாதிரி அப்படிங்கிறத சொல்றதுக்கு வெகு தொலைவு இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த தலைப்பு மூலியம் புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஐயா விரும்புறாங்க அப்படின்னா, விரிவான அனைவருக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிற ஒரு கவியில ஐயா சொன்னது, விரிவான பிரபஞ்ச இயக்கம் கண்டோம், விவேகத்தின் நிலை அறிந்தோம், இன்ப துன்ப பிரிவான உணர்ச்சிகளின் இயல்பறிந்தோம், பேரறிவின் நிலை எய்தி ஜீவகோடி சரியான முறையினிலே வாழ்வின் போகம் சமநீதியாய் துய்த்து அமைதி காண பெரிதான எளிதான திட்டம் காண்போம், பேருலகீர் பங்கு கொண்டு பயன் விளைவிப்பீர். நம்ம எல்லாத்தையும் இதுல பங்கு கொண்டு இதன் மூலியமா கிடைக்கிற பயன்களை எல்லாத்துக்கும் கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் ஐயா நமக்கு கொடுக்கறது, நம்மளோட பங்கா நம்ம எடுத்துக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. இப்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தினால் அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். லில்லியம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். ஐயா நல்ல சுத்தவெளியில உட்கார்ந்தே பேசுனது மாதிரி பேசிட்டியா? நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நீங்க பேசுனதுயா ஒரு நல்ல பிஹெச்டி பேசுனவங்க ஒரு தரத்துல புரியும். எனக்கெல்லாம் உண்மையை சொல்றேன், ஒரு தரத்துல புரிஞ்சுக்கணும்னா நல்ல பிசிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணவங்களாதான் ரொம்ப. ஆனா இதே சமயத்துல இதை 2 தடவை கேட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. இன்னும் 2 தடவை கேட்டா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. ஆனா எனக்கு அது நீங்க சொல்லிட்டீங்களா இல்ல அதுக்கு விட தெரியல, எனக்கு புரியலையான்னு தெரியல. ஒரு புள்ளியில ஆரம்பிக்கிறது எல்லாமே முடிவு இருக்குல்லையா? பிரபஞ்சம் ஒரு புள்ளியில ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத சொன்னீங்க. அதுக்கு முடிவு இருக்கா இல்ல முடிவு இல்லாததா அப்படிங்கிறது எனக்கு புரியல. நீங்க சொன்னது அது சொன்னீங்களா சொல்லலையா அதை பத்தி எனக்கு தெரியல. ஒண்ணுயா முடிவில்லைங்கிற ஆராய்ச்சி இல்லாத இல்லைங்க. அதாவது இப்ப எப்படி இவ்வளோ பிரபஞ்சம் விரிவடையுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க அடுத்து அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழுது, அப்ப இப்ப விரிவடையுது அப்படின்னா ஒரு புள்ளியில சுருங்கி இருந்திருக்கணும்ல அப்படிங்கிறது தான். பிரபஞ்சம் ஒரு இடத்துல சுருங்கி இருந்திருக்கும், அந்த சுருங்கி இருந்ததுதான் விரிவடையுது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வந்தது. அதுக்கு முடிவு கிடையாது அப்ப. ஆமா, ஆதியும் இல்லை அந்தந்தம் இல்லை, அதுதான் நம்ம சொல்லுவோம். அது மகர்ஷி. சரியா? இன்னொன்னுயா, நன்றி ஐயா. இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்க அறிவித்தூர் கோயில ஸ்பீச் கொடுத்தாங்க ஐயா. அப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்ஜினியரை பத்தி பேசினாங்க. இப்ப அதை தாண்டி குவாண்டம்னு ஒண்ணு வந்திருக்குன்னு நீங்க சொன்னதை ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னையா திடீர்னு ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னு கூட கேட்டேன். இல்லம்மா இது இப்பதான் ஆராய்ச்சிக்கு எடுத்திருக்காங்க. அப்ப சொன்னாங்க அது வெற்றிடம், அணுவில் உள்ள இடைவெளி, இதெல்லாம் சொன்னாங்க. நான் இதை குறிச்சு வச்சிருந்தேன், எப்பாவது அடுத்த சப்ஜெக்ட் வரையில இதை பத்தி கேட்கலாம். குவாண்டம்ங்கிறது புதிதா உருவாயிருக்கா, இது புதுசா கண்டுபிடிச்சாங்களா, இது முன்னாடி இருந்தது
இப்ப விரிவடையுதா ஐயா? அது எனக்கு அந்த அணு வந்து அணுவுக்குள்ள இருக்கா? அது எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லதுயா. நான் வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, குவாண்டம் அப்படிங்கிறது சிறிய, அதாவது எல்லா பொருளும் அணுக்களால் ஆனதுதான். அப்ப அணுக்களை பத்தி ஆராய்ச்சி பண்றது தான் குவாண்டம். ஆக்சுவலா குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுவே பெரிய பெரிய பருப்பொருளை பத்தி ஆராய்ச்சி பண்றதோட ஃபீல்டுக்கு பேரு பொதுச்சார்பியல் கோட்பாடு, ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி. ஆக்சுவலா இப்ப சூரியன், இந்த பிரபஞ்சம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் பண்றதுக்கு பொதுச்சார்பியல் கோட்பாடு உதவுது. இந்த குவாண்டம்னா அந்த அந்த எவ்வளவு பெரிய பருப்பொருளா இருந்தாலும் அது வந்து அணுக்களால் ஆனது தானே ஆக்சுவலா. அப்ப அந்த அணுக்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு உண்டான துறை தான் குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். குவாண்டம்ங்கிறது ஒரு தலைப்பு தான், அப்படி வச்சுக்கலாம். குவாண்டம்ங்கிறது ஒரு தலைப்பு தான், அப்படி வச்சுக்கலாமா ஐயா? ஆமா, அது அணுக்களை பத்தி ஆராய்ச்சி பண்றது ஆக்சுவலா. அவ்வளவுதான். ஓகே ஓகே. நன்றி ஐயா. என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு சொல்லியிருப்பாங்க. அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ள போறப்ப குவாண்டம் கம்ப்யூட்டிங். இப்ப எப்படி நம்ம அந்த காலத்துல பெரிய பெரிய சர்வரா இருந்தது. இப்ப நம்ம ஒரு கம்ப்யூட்டர், நம்ம அந்த காலத்துல ஒரு பெரிய டப்பாக்குள்ள சிபியு தனித்தனியா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப மடிய லெவலுக்கு வந்துருச்சு. இன்னமும் சிப் லெவல்ல இருக்கு. அப்ப பெரிய பெரிய இதெல்லாம் குவான்டிஃபை பண்றாங்க. அதுதான் குவாண்டம் அப்படின்னு சொல்றது. நன்றி ஐயா. ஒண்ணே ஒண்ணு, இப்போ அணுவின் நடுவுலையும் வெற்றிடம் இருக்கு. ஒரு அணுவுக்கு இன்னொரு அணுவுக்கு நடையிலையும் வெற்றிடம் இருக்கு. ஆனா இப்ப எந்த திசையில் நீங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க, உன்னை தூக்கி போட்டா அது எந்த திசையிலும் மாறி விழுகும். அதுக்கு என்னையா காரணம்? அதுதான் அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆய்வு எடுத்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப நான் என் குழந்தை கூட ஒரு பால் விளையாடுறேன் அப்படின்னா, நான் பாலை தூக்கி போடுறேன், அவங்க என் மேல பாலை தூக்கி போடுறாங்க. பாக்குறவங்களுக்கு இந்த பால் ஏல இருந்து பிக்கு போகுது அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல இருக்கவங்க இந்த பால் எதனால் ஆனது, அதுவும் அணுக்களால் ஆனதுதான். இப்ப அதுல இருக்கிற அணுக்கள் வந்து எல்லா அணுக்களுமே இங்க இருந்த ஒரே நேர்கோட்டுல ஏல இருந்து பிக்கு போறது இல்ல. இந்த அணுக்கள் வந்து எங்க இப்படி போலாம், எப்படி வேணாலும் போலாம், எந்த வகையில வேணாலும் பயணிச்சு பிக்கு போலாம் அப்படிங்கறத அவங்க இந்த இதுல சொல்ல வர்றதுமா. நம்ம வந்து ஒரு பந்தா பார்த்தா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி தெரியும். ஆனா அந்த பந்தை வந்து நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுங்களேன், அதுவும் அணுக்கள் தானே. அப்ப அணுக்கள் வகையில பாக்குறப்போ இந்த அணுக்கள் வந்து ஒரு டைரக்ஷன்ல மட்டும் பயணிக்கல, எந்த டைரக்ஷன்ல எதுல வேணாலும் பயணிக்கலாம். அதை வந்து இப்படிதான் பயணிக்கும் அப்படின்னு நம்மளால அறுதிட்டு கூற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு தன்மை தானே இந்த பிரபஞ்சத்துக்கும் பொருந்தும். அது எப்படி பிரபஞ்சத்துக்கு ஒரே ஒரு வரலாறு மட்டும் இருக்கும், பிக் பேங் தியரி மட்டும்தான் ஒரு வரலாறா எப்படி இருக்க முடியும்? அதனால இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணவங்க தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸையும் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியும் மிக்ஸ் பண்ணாங்க. முத மிக்ஸ் பண்ணாங்க. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பியா. நான் 2 தடவை கேட்டு ஏதாவது இருந்தா அடுத்ததுன்னு எழுதி வச்சு கேட்கிறேன். நன்றி ஐயா. ஆய்வு கட்டுரைக்காக எடுத்துக்கிட்ட தலைப்பு, அதனால ரொம்ப சிறப்பு. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பு. அது இவ்வளவு எடுக்கிறே எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்கன்னு புரியுதுயா. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நிலையமா வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சரோஜா கிருஷ்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள் பேச்சு மிகவும் நன்றாக இருக்கிறது. பேச பேச நன்றாக இருக்கு. தியானம் செய்யும் பொழுது சந்திரன், சூரியன், பேரியக்க மண்டலம் சொல்றோம் இல்லையா? பேரியக்க மண்டலத்துல இந்த பிரபஞ்சமும் தான் அடங்கி இருக்கு. அப்ப அந்த இடத்துல பேரியக்க மண்டலம், பிரபஞ்சம் சொல்லும் போது நம்ம தியானம் செய்யும் போது அந்த இடத்துல நாம எதை ஐயா நினைக்கிறது? எதை நினைக்கிறது அப்படின்னா, இப்ப நம்ம அண்ட சராசரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன், சந்திரன், கோள்கள், விண்மீன்கள் அத்தனையும் நம்ம கொண்டு வந்து நினைக்கலாம். ஒரு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன், நீங்க திரும்ப கேள்வி கேளுங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. அப்ப அந்த சமயத்துல என்னங்க ஐயா பண்றது? அதான் அப்படிதான். அதாவது மன விரிவு தான் இங்க விஷயம். இப்ப நம்ம சும்மா மொட்டை மாடில போய் நின்றுட்டு இரவுல பாக்குறப்ப நட்சத்திரங்கள் தெரியுது பாத்தீங்களா? அதை நம்ம கண்ண மூடி கவனிக்கிறப்போ இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிற நம்ம அனுமானிக்க முடியுது இல்ல? அது மாதிரி இந்த பேரியக்க மண்டலத்தையும் நம்ம வந்து இத்தனை கோள்கள், இத்தனை விண்மீன்கள், இத்தனை அண்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அனுமானிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம
மனசு அப்படியே விரிவடைய ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த நிலையில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கலாமா? இது என்னோட தனிப்பட்ட ஒரு இது. இந்த இடத்துல நம்ம சரிங்க. என்ன வாழ்க வளமுடன். விரிவடையுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அஹ், அஹ், இருக்கலாம். இங்க மனம் வந்து ஒரு புள்ளிய அதாவது நம்மனால அணுவளவுக்கு சுருங்கவும் முடியும், இந்த பிரபஞ்ச அளவுக்கு விரிவடையும். இந்த மனசால நுணுகவும் முடியும், விரியவும் முடியும். அதனாலதான் தியானம் வந்து பெரிய மண்டலம் அப்படிங்கிறப்போ மனம் விரிவடையுது ஆக்சுவலா. அப்ப இவ்வளோ பெரிய அண்ட சராசரம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற நினைக்கிறப்ப மனசு விரிவடையுது ஆக்சுவலா. அங்க போய் நம்ம எதை நினைக்கிறதுங்கிற ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நமக்கு அப்ப என்ன மனநிலை இருக்கோ, இந்த இவ்வளோ பெரிய வியப்பா இருக்கு, இவ்வளோ கோடான கோடி நட்சத்திரங்கள் விண்மீன்கள் எத்தனை இருக்கு, இதை எப்படி ஒரு பெசலாக எது இவ்வளோ துல்லியமா நடத்திட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு 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 வியப்பு வந்துட்டாலே கிட்டத்தட்ட நம்ம அந்த பெரிய மண்டலம் அந்த நிலைக்கு போயிடுவோம். சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு என்னோட ஒரு. சரிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா நீங்க சொன்னீங்கல்லங்க ஐயா, இப்ப அணு அந்த படம் போட்டிருந்தீங்க ஐயா, அதுல வந்து புரோட்டான் எலக்ட்ரான் அப்புறம் இந்த கூட்டா இருக்க மாதிரி போட்டு இடைவெளின்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. எதுக்குள்ள இடைவெளி இருக்குங்க ஐயா? அதாவது இப்ப நம்ம இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அணுவை ஆராய்ச்சி பண்றதுக்காக அதை வந்து ரொம்ப வெல் எக்யூப்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்றாங்க. அதுல நீங்க சொன்ன அத்தனையுமே இருக்கு, புரோட்டான் வாட்டவர். அதையும் மீறி வெளி, அதாவது ஸ்பேஸ் தான் அதுல அதிகமா இருக்கு அப்படிங்கறது தான் அவங்க கண்டுபிடிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, சரி ஓகே, ஒரு அணுக்குள்ள இப்படி இருக்கப்ப அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் மத்தியிலையும் இதே வெளிதான் இருக்கு அப்படிங்கறதும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த வெளி இப்படி இருக்கிறப்போ நம்ம சாதாரணமா சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, வெறும் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த ஸ்பேஸுக்கு வந்து ஒரு விதமான ஆற்றல் இருக்கு அப்படிங்கறத அவங்க எடுத்துக்கிட்டது இல்லை. ஆனா இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல மட்டும் இந்த அணுக்குள்ள இருக்கிற வெளி வந்து சும்மா இல்லை, அது வந்து அதுக்கு ஒரு பேராற்றல் இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இததான் அதுல சொல்ல வந்தது. அப்புறம் அந்த இன்டகிரேஷன் சிம்பிள் மாதிரி போட்டு சொல்லியிருந்தீங்களா, அது என்னங்கய்யா? அது இன்டகிரேஷன் சிம்பிள் வந்து அவன் அந்த சம் ஓவர் ஹிஸ்டரி அப்படிங்கிற அந்த வரலாறுகளின் கூட்டுத்தொகை பயன்படுத்தினாங்க பாத்தீங்களா, அதுக்கு அந்த தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் கொடுத்த E=mc² சொல்றோம் பாத்தீங்களா, ஐன்ஸ்டீனோட தியரிய. அது மாதிரி அந்த வரலாறுகளின் கூட்டுத்தொகைக்கு அவங்க கொடுத்த ஃபார்முலா அது. இப்ப சும்மா சாதாரணமா சொல்லிட முடியாதுல்ல, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. அறிவியல்ல ஒரு சமன்பாடு இருந்தா தானே இப்ப 1+1 = 2 நமக்கு கன்ஃபார்மா நமக்கு தெரியும்ல ஆக்சுவலா. அது மாதிரி சயின்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு தியரிட்டிக்கல் ப்ரூஃப் கிடைக்கணும். அவங்களுக்கு அந்த வரலாறு கூட்டுத்தொகையோட ஃபார்மேஷன் தான் வந்து அந்த ஃபார்முலா. அதுல அந்த ஃபார்முலாக்கு நமக்கு விளக்கம் நமக்கு அது அந்த தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் படி நம்ம அதை விளக்க முடியாது. பட் அந்த வரலாறு கூட்டுத்தொகைன்னு என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் படி ஒரு வரலாறுகளின் கூட்டுத்தொகை, தமிழ்ல சம் ஓவர் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இத முத கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் பேர் வந்து ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் ஆக்சுவலா. சரிங்கய்யா, சரிங்கய்யா, சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா, வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலைமதி மோகன், வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். அம்மா ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா பேசுங்க. உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதாவது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. எல்லாமே இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்தையும் தூண்டுச்சு ஐயா. அந்த முக்காலி கீழே விழுந்ததுல ஒரு என்ன கண்டுபிடிச்சாரு, அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க ஐயா? இப்ப ஆப்பிள் கீழே விழுந்ததுக்கு புவியீர்ப்பு சக்தின்ட்டு ஈஸியா இருக்க மாதிரி இது என்ன சக்தி? அது என்ன தியரி? பொதுச்சார்பியல் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. கீழே விழுந்ததுக்கு ஐன்ஸ்டீனோட பொதுச்சார்பியல் கோட்பாடு தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி
அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் E=mc² அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் அந்த இது ஈர்ப்பு சக்தி கிடையாதுங்களா ஐயா? அதாவது தள்ளு சக்தி. அப்ப கீழே விழுந்ததுக்கு என்ன காரணமா சொல்றதுங்க ஐயா? அவங்க கீழே விழுந்ததுனால அது நாம ஏன் கீழே விழுந்தோங்கிற ஆராய்ச்சி பண்ணி அது கீழே விழுந்ததுக்கு மட்டும் ஆன்சர் இல்லை. இந்த நிகழ்வு தான் அவருக்கு இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரிக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வா இருந்தது. ஆக்சுவலி அந்த ஒரு நிகழ்வே எல்லாத்தையும் கண்டுபிடிக்குன்னு சொல்ல வரல, ஒரு சின்ன நிகழ்வு தான். ஆனா அந்த நிகழ்வு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி, அதாவது புதுச்சார்பியல் கோட்பாடு நிறுவறதுக்கு அது ஒரு துவக்க புள்ளியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு கிராவிட்டிங்கிற பாயிண்ட் வந்திருப்பாங்க. அப்ப அடுத்து கிராவிட்டி மட்டுமா இதுக்கு காரணம்? அப்ப வேறையும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்ப ஏன் இப்ப நடக்கணும் அப்படிங்கிற வேற சில கேள்விகளும் அங்க வந்திருக்கும். ஆக்சுவலா நம்ம என்ன சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்த உடனே அந்த நிகழ்வை ஏன் நடந்ததுங்கிற கேள்வி நம்ம கேட்கறதுக்கும் அதே விஞ்ஞான ஆர்வமுள்ளவங்களுக்கு தோன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்குதான் அந்த கதையில அது உண்மை நடந்த ஐன்ஸ்டீன் லைஃப்ல நடந்த உண்மையான இன்சிடென்ட். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இது யோசிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க ஐயா. இப்ப அணுவின் ஆற்றல்ன்றது எப்படி செயல்படுதுன்னா, இப்ப அணு மின்சாரம் நிலையம் ஒரு அணுவை தொடர்ந்து வெடிக்க செய்வதன் மூலம் உண்டாகிற மின்சாரம் தான் அணு மின்சாரம்னு படிச்சிருக்கு. அது உண்மைங்களா ஐயா? அது ஆமாமா. இப்ப நீங்க எல்லாமே இப்ப எனர்ஜி கன்சியூமிங் வந்துருச்சுன்னா அந்த எனர்ஜி எதுக்கு வேணா பயன்படுத்தலாம். இப்ப தண்ணியை தேக்கி வச்சு தண்ணியில இருந்து நம்ம ஆற்றலை எடுக்க முடியும், எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும். அதே மாதிரி அணுவை ஆற்றலுக்கு உட்படுத்தி அதுல இருந்து ஒரு விதமான ஆற்றல்களை பயன்படுத்த முடியும். அதுதான் கல்பாக்கத்துல செயல்படுது. எல்லாத்துக்கும் மூலமான ஆற்றல் எது? பிரபஞ்சத்துல இருக்கிறது எல்லாத்துக்கும் மூலம். இப்ப ரொம்ப சாதாரணமா நம்ம ஒரு ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம வீட்டுல ஒரு கேஸ் பயன்படுத்துறோம். இப்போ கேஸ் எரியுது. அந்த கேஸ் எரியறதுக்கு சரியா சிலிண்டர்ல ஸ்டவ் எரியுது. அந்த ஸ்டவ் எரியறதுக்கு காரணம் என்ன? சிலிண்டர்ல கேஸ் இருக்கு, சரிங்களா? அந்த கேஸ் தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த சிலிண்டர் அந்த அடுப்பு எரியாது. இது வரைக்கும் அந்த கேஸ் இருந்ததுனாலதான் அந்த அடுப்பு எரிஞ்சது, கரெக்டுங்களா? அப்போ அந்த அடுப்பு எரியதுக்கு உண்டான ஆற்றல் அந்த கேஸ் வடிவுல இருந்தது. அது மாதிரி அப்ப அந்த தீர்ந்து போனதுக்கு அப்புறம் அந்த அடுப்பு எரியல, கரெக்டுங்களா? அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இயக்கத்துல இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு பிசகை இல்லாம இத்தனையும் ஏதோ ஒண்ணு நெறி பெறலாம இயக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்? அந்த எனர்ஜி எப்பவுமே குறையாது, கரெக்டுங்களா? இப்ப எப்படி கேஸ் தீந்துருது இல்ல, ஆனா இதுக்கு எப்பவுமே குறையவே குறையாது. அதுதான் வற்றா இருப்பு. குறையவே குறையாது, அல்ல. அப்போ வற்றா இருப்பு இருக்கு, கரெக்டுங்களா? அடுத்தது பேர் ஆற்றல் இருக்கு. ஓகே, ஆற்றல் மட்டுமா இருக்கு? அறிவும் இருக்கு. எப்ப தொடங்குச்சு எப்ப முடியும் அப்படிங்கிற அறிவு இருக்கு. அதே மாதிரி அந்த காலம் எப்ப தோன்றுச்சுன்னா ஒரு மறைவும் அதுக்கு ஒண்ணு இருக்கு. இந்த 4 தன்மையும் இந்த எதுக்கு இருக்கும் அப்படின்னா சுத்த வெளி தவிர வேற எதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சும்மா சாதாரணமா ஒரு அடுப்பெரியதுல அந்த கேஸ் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஆற்றல் முடிஞ்சிச்சு. ஆனா இந்த அண்ட பிரபஞ்சமே எப்படி இயங்கிட்டு இருக்கு, அதுக்கு எங்க இருந்து இவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னாவே சுத்த வழி தவிர வேற எதுக்கும் இந்த ஆற்றலை கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு உண்டான இது வேற எதுக்குமே இல்லை. அதுக்கு நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்க முடியும். ஆனா தவத்துல போக போகதான் அதை உணர்வா கிடைக்குங்கிறது தான் நம்ம இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது சொல்லலாம். சாதாரணமா சிம்பிளா இப்படி சொல்லிடலாம். இதே நம்ம போன தடவை பேசினப்போ இதே கேள்வியை மகரிஷி ஐயாட்ட கேட்டப்போ அவங்க என்ன சயின்டிஸ்ட் கேட்டப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க எப்படி இந்த ஸ்பேஸ் தான் ஆல்மைட்டி அப்படின்னு சொல்றீங்கன்னு கேள்வி கேட்டப்போ அவங்க என்ன கேட்கறாங்க, என்ன பதில் சொன்னாங்கன்னா, இந்த பூமி எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. ஆமா, ஸ்பேஸ்ல தான் இருக்கு. சூரியன் எங்க இருக்கு? அதுவும் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. ஓகே, அப்ப பூமியோட எடை எவ்வளவு? இவ்வளோ எடை. சூரியனோட எடை எவ்வளவு? பூமியை விட பல லட்சம் மடங்கு பெரியது. இது ரெண்டும் எங்க இருக்கு அப்படின்னா இது ஸ்பேஸ்ல தான் இருக்கு. ஓகே, பூமி இவ்வளவு பெரிய எடைன்னு சொல்றீங்க, சூரியன் இவ்வளவு பெரிய எடைன்னு சொல்றீங்க. இது ரெண்டும் எங்க இருக்குன்னா அது ஸ்பேஸ்ல தான் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ பூமியோட எடையை தாங்குற அளவுக்கு ஸ்பேஸுக்கு வலு இருந்தா மட்டும்தானே இந்த பூமியை தாங்க முடியும், சூரியனை தாங்க முடியும். அதனாலதான் சொல்றேன், இந்த சுத்த வெளிங்கிறது பேராற்றல் உடையது அப்படின்னு சொல்லி நம்ம விஞ்ஞானிகளுக்கு ஐயா
ஒரு விளக்கம் கொடுத்ததா நம்ம நம்ம சிறப்பு சிறப்புங்க ஐயா. இது நமக்கு ரொம்ப எளிமையா இதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா புரிஞ்சுக்கிறத வந்து உணர்வா வரணும்னா நம்ம அதுக்குதான் நம்ம துரியாதீத தவம் அப்படிங்கிறது 9 மைய தவம் எல்லாமே இந்த அட்டம்ப்டுக்கு தான். எல்லாமே இயற்கையில சரியா நடந்துட்டு இருக்கு. நம்ம பண்ண வேண்டியது எதுவுமே அதை தொந்தரவு இல்லாம அதுக்கு ஒத்தேசு நடந்தோம்னா போதும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இந்த ஹோல் இதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம சரியா வாழ்ந்துக்கலாம், வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இது. அதனாலதான் இறையுணர்வு வேணும். ஒவ்வொரு தனி மனிதனும் இறையுணர்வு பெறணும்னா நம்ம இறையுணர்வுங்கிறது எங்கேயோ தனியா இருக்கிறதுங்கிற மாதிரியான நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அப்படி இருந்தா இவ்வளவு மெனக்கட்டு இவ்வளவு சிம்பிளிஃபைடா நமக்கு இதை கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம முயற்சி மட்டும்தான். இன்னொன்னுங்க ஐயா, இப்ப அணுவுக்குள்ளேயும் வெற்றிடம், அணுவுக்கு வெளியேயும் வெற்றிடம். வெற்றிடம்னாக்கா காற்று கூட இல்லாததை தானே ஐயா வெற்றிடம்னு சொல்றது? ஆமா ஆமா. காற்றுனாலே அகைன் ஏர் இஸ் மேட் ஆஃப் அகைன் சம் கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் H2O வந்துருது இல்லைங்க. அதுல 2 ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அப்படின்னு வந்தது இல்லை. காற்றுக்கு ஒரு ஃபார்முலா வந்துருது இல்லை ஆக்சுவலா. ஆமா. இந்த வெற்றிடத்துக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்குன்னு சொல்றீங்க, அதானுங்க ஐயா? ஆமா, சுத்தவெளிக்கு இருக்கிற ஆற்றல். ஆமா, சிறப்புங்க இதுல ஐயா. வெற்றிடம் நன்றிங்க ஐயா. இல்ல, குவாண்டம் பிசிக்ஸ்ல வெற்றிடம்னு சொல்றதும் நம்ம வேதாத்திரி மாடல் ஆஃப் யூனிவர்ஸ்ல நம்ம சுத்தவெளின்னு சொல்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். அவங்க வெற்றிடத்துக்கு ஆற்றல் இருக்குங்கிறத இந்த ஆய்வு மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு ரொம்ப அந்த இந்த வெற்றிடம் தான் அத்தனைக்கும் காரணம் அப்படிங்கிறத முழுசா அவங்க சொல்லல. ஆக்சுவலா ஆற்றல் இருக்குங்கிற வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா முழுமையா இந்த வெற்றிடம் தான், அதாவது இந்த சுத்தவெளிதான் இத்தனைக்கும் இந்த அத்தனையும் தாங்கி பிடிக்கிறதும் ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதும் அதுதான் அப்படிங்கிறத இன்னும் முழுமையா சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த பேட்டன்ட் லேட்டன்ட் 2 வார்த்தை சொல்லுவாங்க. பேட்டன்ட்னா ஒரு ப்ரூஃப் இருக்கணும், எதர் என் கண்ணால பார்க்கணும் அல்லது நான் ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு அது மூலியமா பார்க்கறப்ப அது தெரியணும். அதனாலதான் ஹிக்ஸ் போசான் வரைக்கும் என்னென்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. லேட்டன்ட்னா என்னன்னா நம்மளால அனுமானிக்கிறது இப்படி இருக்கும். இப்ப மகர்ஷியாவுக்கு வந்த இதெல்லாம் வந்துன்னா எல்லாமே இன்ட்யூஷனலா வந்த இறையுணர்வை உணர்த்திய கவிதைகள் புத்தகம் எல்லாமே அவருக்கு இன்ட்யூஷனலா வந்ததுதான், இறையுணர்வை உணர்த்தியதுதான். அதான் ஏட்டி நிலை கை எண்ணம் அகண்டாகாரம் அப்படிம்பாங்க. இதுதான் மகானுக்கும் விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வேறுபாடு. ரொம்ப சிறப்புங்க ஐயா. அதாவது இப்ப விரிவடைஞ்சிருக்குன்றதுனாலே ஒரு காலத்துல அது சுருங்கி இருக்கும், ஆனா அதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. அதுவும் லேட்டன் மாதிரி தானங்க ஐயா? ஆனா அந்த லேட்டன்ட் அவங்கனால வந்து அந்த கேள்விக்கு பதிலா அந்த கேள்வி வர்றது இயல்பு தானே. இப்ப விரிவடைஞ்சிட்டே இருக்குதுன்னா ஒரு இடத்துல சுருங்கி இருக்கணும். இப்ப ஒண்ணுல நம்ம கையில ஒரு விதை வச்சிருக்கோம். என் விதை நான் சும்மா என் டேபிள்ல ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கேன். அது அப்படியே தான் இருக்கும், என்ன ஒண்ணுமே நடக்காது. கரெக்டுங்களா? அதே அந்த விதையை நான் நிலத்துல போட்டதுக்கு அப்புறம் அது மரமா முளைக்குது. இதை நான் கண்ணில் பாக்குறேன்ல, அந்த விதை விரிவடைகிறத நான் மண்ணில் போடுறப்போ அது விரிவடையை நான் பாக்குறேன்ல. அப்போ நான் இந்த விதை சுருங்கி இந்த விதை, அதாவது அந்த மரத்தோட தன்மையும் இந்த விதைக்குள்ள சுருங்கி இருக்குது என்னால அதை வந்து பெரிய லெவல்ல ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே தெரியறது தானே. அது மாதிரி அந்த விஞ்ஞானிகளுக்கு வந்து பிரபஞ்சம் விரிவடையுது அப்படின்னா ஒரு காலகட்டத்துல பிரபஞ்சம் சுருங்கிருக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு அவங்களுக்கு லேட்டன்ட் ஆஸ்பெக்ட்ல தோணுது. ஆனா அவங்க ஜஸ்ட் அதை அப்படியே விடல. இது எப்படியாவது வந்து மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தடுத்த முயற்சிகள் செஞ்சாங்க. ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா, ரொம்ப தெளிவுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நல்ல சிறப்பான கேள்வி, அதை விட சிறப்பான பதில். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி லில்லிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ரொம்ப பிரமிப்பா இருந்ததுங்கய்யா. சிறப்பான ஒரு சிந்தனை, சிறப்பான ஒரு விடைகள். ஐயா நீங்க சொல்ல சொல்ல அப்படியே இந்த சுத்தவெளியிலேயே நம்ம இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. எங்க எல்லாரையும் சயின்டிஸ்டா மாத்தணும்னு, நம்ம எல்லாரையுமே மாத்தணும்னு மகான் நினைச்சிட்டாங்க போல இல்லைங்கய்யா. இத வந்து மீண்டும் மீண்டும் கேட்டு அதை புரியலைன்னா எழுதி வச்சு அடுத்த கிளாஸ்ல உங்கள்கிட்ட நாங்க கண்டிப்பா கேட்போம். அதை நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். இப்ப சரோஜா அம்மா எனக்கு முன்னாடி இருக்கவங்க பேசினாங்க. இதே கொஸ்டின் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுச்சு. அப்ப எப்படி நம்ம பிரபஞ்சத்தை நினைக்கிறது அப்படின்னு பாக்குறப்பதான் எனக்குள்ளாக துரியாதீதம் தவம் பண்ண
ஒரு சூரிய குடும்பத்திலேயே 88 கோடி மைல்களுக்கு அப்பால் ஒரு சனி சாட்டன்கிற அந்த கோள் இருக்கும்போது இந்த சூரிய குடும்பம் மாதிரி ஏகப்பட்ட சூரிய குடும்பங்கள் சேர்ந்துதான் ஒரு கேலக்சிங்கிறாங்க. அப்புறம் ஆண்ட்ரமிடான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல கேலக்சிகள் இருக்குங்கும் போது பிரமிப்பா தானங்கயா இருக்குது. ஏதோ நம்மளுடைய உடம்பு அல்லது மனமோ தெரியாது ஒரு ஃபெதர் மாதிரி ஆகி அங்கங்க சின்ன 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 மின்மினி பூச்சிகள் மாதிரி ஜஸ்ட் ஒரு கிரீனோ ஒரு ப்ளூவோ ஒரு ரெட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஞ்சு கல்லு தெரியற மாதிரி தான் நமக்கு மனக்கண் முன்னாடி தோன்றுது. அதே சமயம் நம்ம சுத்தவெளி என்று நம்ம மேல போகும்போது ஒரு இருட்டு எங்க இருக்கோம், ஏது பண்றோம், ஒரு சலனமற்ற நிலையை நம்ம உணர்கின்ற நிலைதான் அந்த சுத்த வெளிங்கிறத இந்த கடந்த ஒரு 10 வருட காலங்களாக உண்மையிலேயே உணர்ந்து அதை ஆழ்ந்து சிந்தித்து அந்த சுத்தவெளி என்ற அந்த மெய்ப்பொருள், அதுக்கு இன்னொரு பெயர் வெற்றிடம் மட்டும் அல்லங்க இல்லைங்கயா, ஒரு மெய்ப்பொருள் என்று ஐயா சொல்லிட்டாங்க. அப்படி மெய்ப்பொருள் சுத்தவெளி, அந்த மெய்ப்பொருள் அந்த வெற்றிடம் தான் நமக்குள்ளாக எல்லாருக்கும் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறதையும் பூரணமாக உணர்ந்து இன்னைக்கு உங்க கிளாஸ் ரொம்ப அற்புதமான கிளாஸ். எனக்கு என் மனசுல தோன்றுன உங்களோடு பகிர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக மட்டும்தான், கேள்வி ஏற்பதற்கு அளவுக்கு நான் இன்னும் முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியலங்கய்யா. நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் இருந்தது. ரொம்ப அற்புதம்யா. வாழ்த்துவதற்காக மட்டும்தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேங்கய்யா. அற்புதமான படைப்பு, சிந்தனையை தூண்டி விட்டிருக்கீங்க. நாங்க எங்களெல்லாம் ஆராய்ச்சிக்கு கொண்டு வந்துட்டீங்க. சரியா, நாங்களும் கூடிய விரைவில் விஞ்ஞானி மட்டுமல்ல விஞ்ஞானியாகவும் மாறி விடுவோம். வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம அடுத்த அன்பராக காந்திமதி லட்சுமணன். வாழ்க வளமுடன். நீங்க கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு அன்மைட் கொடுத்துருக்கோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. ஐயா இப்போ நான் பாதியில் தான் வந்தேன். இப்போ நம்ம எப்படி நீங்கள் சொன்னீங்கல்ல, அது ஆக்சுவலாக வந்து ஒரு விதை போட்டு அந்த விதையை வந்து பஞ்சபூதத்தினால ஒரு மரமாகிறது நம்ம கண்கூட பார்க்குறோம், எல்லா விஷயம் தெரியுது. இப்போ சுத்தவெளியிலேருந்து இந்த செயல் திட்டம்னு ஒன்று போட்டு ஒரு சார்ட் போட்டிருந்தீங்களா ஐயா, அது வந்து சுத்தவெளியிலேருந்து உயிர் சக்தி காந்தவியல் அதுலேருந்து வந்து அப்படி உலக அமைதிக்கு ஒரு இது போட்டிருக்கீங்க. இப்போ இந்த 12 கோட்பாடுகளும் சுத்தவெளியிலிருந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிங்களாயா? அது எப்படி அது உயிர் சக்தியிலிருந்து காந்தவியல் இல்ல அப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு சிலது அந்த சுத்தவெளியிலிருந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா எப்படி நம்ம நீங்க சொல்ற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே சுத்தவெளியிலிருந்து தொடங்கினது தானே, நீங்க சொல்ற வகையிலையும் புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒவ்வொரு இப்ப விசை அப்படின்னு வச்சுங்களேன், இப்ப கிராவிட்டி மாஸ் அப்படின்னா, அப்போ கிராவிட்டியை பத்தின ஒரு 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 படிப்பு இருக்குல்ல, ஒரு அறிவியல் இருக்குல்ல, ஆக்சுவலா அதையும் நமக்கு தனிப்பட்ட அறிவு வேணும். அதே மாதிரி இந்த தனிப்பட்ட கிராவிட்டியை பத்தின அறிவை வந்து இந்த சுத்தவெளி தத்துவத்தோட கம்பைன் பண்றப்ப என்ன நடக்குது ஆக்சுவலா, இப்படி அதாவது இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சும் பண்ணணும், கம்பைன்ட் ரிசர்ச்சும் பண்ணணும் ஆக்சுவலா. அதாங்க இப்ப 12 கோட்பாடுகள் இண்டிவிஜுவல் ஹெட்டிங் மட்டும் கரெக்ட்டுங்க. அந்த டாப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெட்டிங் மட்டும் எடுத்துட்டீங்க, அப்படிதானங்கய்யா? ஆமா ஆமா. இது இப்ப வேதாத்ரி மாடல் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 12 பிரின்சிபலையும் ஒருங்கிணைச்சதுதான். இப்ப வெறும் சுத்தவெளி அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இந்த 12 கோட்பாடை ஒருங்கிணைச்சதுதான் வேதாத்ரி மாடல் ஆஃப் யூனிவர்ஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்னு வைங்களேன், நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்னு வைங்களேன், அல்லது நான் சைக்காலஜிஸ்ட் நீங்க சயின்டிஸ்ட் வைங்களேன். இப்ப எனக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க எனக்கு தெரியாது, அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த வேதாத்ரி மாடல் ஆஃப் யூனிவர்ஸ்ல நம்ம ஒரு 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 ஸ்லைட்ல போட்டிருப்போம், கடைசியில அந்த நடத்தை அப்படிங்கிற ஒரு ஸ்லைடு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதாவது 10வது பாக்ஸ்ல நடத்தை, அந்த நடத்தை பத்தின அறிவு எனக்கு இருக்கும், நான் சைக்காலஜிஸ்டா இருக்கேன், கரெக்டுங்களா? இதே நீங்க சயின்டிஸ்டா இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து சுத்தவெளியை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், அல்லது காந்தவெளியை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த வேதாத்ரி மாடல் ஆஃப் யூனிவர்ஸ்ல என்ன மீன் பண்றாங்கன்னா, இந்த நடத்தைக்கும் இந்த இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் பர்சன்ஸுக்கும் இந்த சுத்தவெளி பத்தின அறிவு வேணும், இந்த சுத்தவெளி ஆராய்ச்சி பண்ற பர்சன்ஸுக்கும் இந்த நடத்தை பத்தின அறிவு வேணும். அதனாலதான் இதை ஒருங்கிணைப்பா சொல்றாங்க ஆக்சுவலா. அதான் ஒண்ணு பின்னப்பட்டதுதான், ஓகேங்களா? தனிப்பட்டது கிடையாது எல்லாத்துக்கும். இப்ப என்னோட வேலை முடிஞ்சது, நான் எனக்கு சைக்காலஜிக்கும் சயின்டிஸ்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கறதுல நம்ம நினைப்போம். பொதுவா வெளியில அப்படி பார்த்தோம்னா நான் சைக்காலஜிஸ்ட் நான் சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு முடிஞ்சிடும்.
ஆனா நம்ம வேதாத்திரி மாடல் ஆஃப் யூனிவர்ஸ் என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கோட கனெக்ட் பண்ணாதான் இந்த வேத. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து நடத்தை இம்பார்ட்டன்ட்னா, நம்ம பிஹேவியர் ஒழுங்காக மனம் செம்மையாக ஆகதான் இதெல்லாம் நம்மளால முதல்ல புரிஞ்சுக்க கேட்கறதுக்கும் தோணும், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க முடியும். கரெக்டுங்களா? அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இண்டிபெண்டாவும் இருக்கு, இன்டர் கனெக்டடாவும் இருக்கு. இப்ப நம்ம இன்னும் எளிமையை எப்படி சொல்லலாம்னா, இந்த மெத்தட்ல தான் ஆராய்ச்சியை பண்ணணும்னே நம்ம ஐயா சொல்லியிருக்காங்கன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த 12 கோட்பாடுகள் வேதாத்திரி மாடல் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த 12 பிரின்சிபல்ஸ் இருக்கு. இந்த 12 பிரின்சிபல்ஸையும் தனித்தனியா ஆராய்ச்சி பண்ணி நல்லா கம்பைன் பண்ணி ஒரு இன்டெப்த் ரிசர்ச் கொடுத்தா அது என்ன வரும்னா அதான் வேதாத்திரி மாடல் ஆஃப் யூனிவர்ஸ். சிறப்புங்கய்யா. இன்னொருங்கய்யா, இப்ப சுத்தவெளி இப்ப ஸ்பேஸ் சொல்றோம் இல்லையா, இப்ப வெற்றிடம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அது ஒண்ணுமே கிடையாது, அந்த ஒண்ணுமே இல்லாத இருக்கிற இடத்துல இருந்து தான் இவ்வளவு அழுத்தம், மொழி, ஒளி, சுவை எல்லாமே மாற்றங்கள் வர்றப்ப இவ்வளவு நிகழ்ச்சிகளும் நடக்குது இல்லைங்களா? இப்ப இந்த ஒரு விதைக்கு விதை நம்ம கண்ணுக்கு தெரியுது, அதுல இருந்து மரமா வர்றது, இது ஸ்டார்டிங் டு எண்டு தெரியுது. பட் இந்த சுத்தவெளியில இருக்கக்கூடிய அந்த ஒன்றுமில்லாத இது ரியலா அது அங்கேயே இருக்கிறதுங்களா? அது எப்படி அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னா, இப்ப நீங்க தோற்ற பொருள் வந்ததுக்கு அப்புறம் 4 டைமென்ஷன்ல அணுகிற முடியும். அதாவது கால தூரம், பருமன், வேகம், இந்த 4 வச்சு இந்த ஸ்பீடுல நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு தூரம் இயக்கமாகுது, இந்த இடத்துல தோணுச்சு, இந்த இடத்துல மாறுதுச்சு, இந்த 4 கால தூர பருமன் வேகத்தை உட்படுத்த முடியும். நீங்க கேட்கிற மத்த எல்லாத்தையுமே நீங்க ஒரு அணு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு சூரியன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த கால தூர்ம பருமன் வேகம் இந்த 4ஐயும் அப்ளை பண்ண முடியும். ஆனா சுத்தவெளிக்கு இந்த கால தூர்மன் பருமன் வேகத்தை அப்ளை பண்ணவே முடியாது. கரெக்டுங்களா? இதை அப்ளை பண்ண முடியாததுதான் நம்மளால அந்த கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா காலதூர பெருமன் வேகம் அதுக்கு கிடையாது. புரிஞ்சுதானே? இப்ப தோற்ற பொருள் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பருமன் இருக்கு. கரெக்டுங்களா? ஒரு 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 பருமன் இருக்கு. அந்த பருமன் இருக்குது, அதே மாதிரி இயங்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு புள்ளியில அது தொடங்கி இருக்கும், ஒரு காலகட்டத்தில் அதை மறைய போகுது. அதே மாதிரி கால தூர பருமன் வேகம் இந்த 4 கணக்கிட முடியும் தோற்ற பொருள் எல்லாத்தையும். ஆனா சுத்தவெளியை இந்த கால தூர பருமன் வேகத்துக்குள்ள கொண்டு விடவே முடியாது. ஏன்னா காலமே அங்க ஸ்டார்ட் ஆகல ஆக்சுவலா. ஆமாங்க, கால தூர பருமன் அது நீ சொல்ற மாதிரி கரெக்ட் தான். அதாவது உணர்வாகவும் கண்ணுக்கு தெரியக்கூடிய நிகழ்ச்சிகளாகவும் இருக்கக்கூடியதுக்கு 4 விதிகள் கரெக்டா இருக்குங்கிறது ஓகே. பட் ஆனா சுத்தவெளிக்கு அதுக்கு இல்லைங்கிறப்ப பட் இயக்கம் எப்படி கரெக்டா நடக்குதுங்க ஐயா? அப்ப அதுக்கு ஒரு அளவுகோல் வேணும் இல்லையா? அளவுகோல் இருந்தா தானே எப்படி சொல்றது கரெக்டா அது இல்ல. நீங்க கேட்கற புரியுது. பட் நீங்க அகைன் அளவுகோல்னு நீங்க நம்ம கேட்டோம்னா அகைன் நம்ம இந்த காலதூர பருமன வேகத்தை அப்ளை பண்ற மாதிரி ஆயிரும். அதான் கேக்குறேன். அப்ப அதுக்கும் அங்க அப்ளை ஆகும் இல்லையா? சுத்தவெளிக்கு அது இருக்கவும் தானே ஒருங்கிணைந்த ஒரு கோட்பாடா நடக்குது, அந்த நிகழ்ச்சிகள் நடக்குது. அதுதானே சரி. அதுக்குதான் அவரு ரொம்ப சிம்பிளா அதுக்கு பேரறிவு, அது அந்த பேரறிவு அப்படிங்கறது ஒரு தன்மையாவே சுத்தவெளிக்கு சொல்லிட்டாங்க. எல்லை இல்லாதது பேரறிவுங்கிற மாதிரி கொண்டு போய். பேரறிவு அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரொம்ப, அதாவது the order of function in everything and everywhere is consciousness ன்னு சொல்றாங்க மகரிஷி. ஆக்சுவலா ஒவ்வொன்றும் இவ்வளவு கிளீனா நடக்கிறதுக்கு அது சுத்தவெளிக்கு பேரறிவு இருக்கு. அந்த பேரறிவு எப்படி இருக்குன்னா இன்ஹெரண்டாவே இருக்கு ஆக்சுவலா. இப்ப நம்ம ரொம்ப சிம்பிளா இப்ப நான் என் பேரு இது, இப்போ என்ன யாராவது ஒரு உறவினர் பாக்குறாங்கன்னா நீ உங்க அப்பா மாதிரியே இருக்க அல்லது உங்க தாத்தா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆக்சுவலா இது இன்ஹெரண்டாவே எனக்கு இருக்கதா அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப ஒரு சும்மா ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். ஆக்சுவலா அது மாதிரி சுத்தவெளிக்கு இன்ஹெரண்டாவே இந்த 4 தன்மைகள் இருக்கு. அதுல ஒரு தன்மை பேரறிவுங்கிற இருக்கிறதுனால இதுவும் அத்தனையும் ஒழுங்கா நடக்குது. நம்ம அறிவை பயன்படுத்தினா வாழ்க்கையில நல்லா முன்னேறுவோம் அப்படிங்கிற நம்ம எல்லாமே. உனக்கு அறிவு இருக்கான்னு தானே கேட்கிறோம். சப்போஸ் ஒரு திட்டுறதுனா கூட ஆக்சுவலா அறிவை சரியா பயன்படுத்தினா நல்லா இடத்துக்கு. அதே மாதிரி இந்த சுத்தவெளிங்கிற பேரறிவு தான் இத்தனையும் ஒழுங்கா நடத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இதை ஏன் காலதூர பருமன் வேகத்துக்கு கொண்டு வர முடியாது கன்ஃபார்மா, அதையும் நம்ம மாதிரி செய்ய சொல்லியிருப்பாங்க. ஆனா இதை இத்தனையும் கேட்கறது நம்ம மனசுதானே கேட்குது, இத்தனை கேள்விகளையும் ஆக்சுவலா. ஆனா அந்த மனம் விரியுது இல்லைங்களா? மனம் விரியுது. ஆனா ஐயாவுக்கு ஒரு பாடல் தான் இந்த சுத்தவெளி தத்துவத்துக்கு முக்கியமான பாடல் ஐயா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது
அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும். மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எதுன்னு ஒரு வார்த்தை வரும். அதுல மனவாக்கில் தட்டாதுன்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நான் என் முன்னாடி லேப்டாப் இருக்கு, ஓகே, இது ஒரு லேப்டாப் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு செவர் இருக்கு, இப்படி என் மனசை தட்டிக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு ஓகே இங்க செவர் இருக்கு இப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு இடத்துல தட்டவே மாட்டேங்குது, அது எது அப்படிங்கிறது அந்த கேள்வியோட பதில் தான் இந்த சுத்தவெளி. இந்த கவி வந்து ரொம்ப முக்கியமா மகிழ்ச்சி ஐயா சொல்லியிருப்பாங்க, இந்த சுத்தவெளிக்கு வந்து இத்தனை தன்மைகள் இருக்கு கண்டுபிடிக்கு. அப்போ மனசு என்ன சொல்றது, மனசு தட்டல, அதுக்கு மேல எதுவுமே ஏன்னு கேள்வியே கேட்க முடியல. ஏன் எப்படி எதுக்குங்கிற கேள்வியே அங்க கேட்கவே முடியல அந்த இடத்துல. அந்த இடம் தான் புரியுது. அதாவது ஒரு புரியுது, ஒரு ஹில்ஸ் ஏரியால இருந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல பாக்குறதுக்கும் ஒரு கடற்கரையில இருந்து எண்டு ஸ்டேஜ்ல பாக்குறதுக்கும் அதுக்கப்புறம் ஏதோ இருக்கு அப்படிங்கிற கற்பனை தோற்றத்திலே இருக்கிறது தெளிவா தெரியுதுங்க. அதாவது அதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிறது தெரியல. ஓகே, அது இமேஜினேஷன் புரியுது, தெரியுது. ஓகே, சிறப்புங்க ஐயா. ஓகே ஓகே, மிக்க நன்றி அம்மா. நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நல்ல அருமையான கேள்விகள், சிறப்பான பதில்கள், நிறைய வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய கொண்டு வரீங்க இன்னும் எல்லாருமே. நன்றி, வாழ்க வளமுடன். நிறைய சரி, அடுத்ததாக பத்ரி சபரீஷ், வாழ்க வளமுடன். அம்மா நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, நன்றிங்க ஐயா. ஐயா ஒரு கேள்வி எனக்கு. இப்போ இந்த சிற்றறிவு பேரறிவு இதுல என்னன்னா, இப்போ 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 இந்த நியூ ஏஜ்ல வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஈர்க்கப்படுறோம் அப்படின்னு. ஆனா சில பேரோட வாழ்க்கையை பார்க்கும்போது அதை ஃபாலோ பண்ணாமலே அவங்க பெரும் லெவலுக்கு வராங்க. சில ஆக்டர்ஸ்லாம் அந்த ஏன்னா இப்போ எல்லார்ட்டையும் போய் பார்க்கணும் பேசணும்னு சொல்றாங்க. பட் ஆனா இன்னும் அந்த நடிகர் அஜித்குமார்லாம் எந்த இதுக்குமே போல, ஆனா அவருக்கு அவ்வளவு பெரிய இது அந்த மாதிரி. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது எப்படி அது இன்னும் மாறுபட்டு இதுக்கே யூனிவர்ஸ்ல தான் கேட்டையா. அது அவங்க எதுவும் அப்ளை பண்ணல, அவங்க என்ன பண்றாங்க நமக்கு தெரியாது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அது நமக்கு அதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா அது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம மகரிஷி ஆஸ்பெக்ட்ல எப்படி பார்க்கலாம்னா, எப்பொருளை எக்குணத்தை எச்செயலை எவரொரு அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் அச்செயலின் அக்குணத்தின் தன்மையாய் மாற்றும் அப்படின்னு நம்ம இயல்பா நம்ம சொல்லுவோம். இதுதான் அங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க. இங்க வந்து இயல்பா நடக்குது, அங்க வந்து ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி அதை இதை பண்ண சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்றப்ப எப்ப கம்பேர் பண்ணணும்னா அவங்கள பத்தி இப்ப முழுசா தெரிஞ்சா நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணலாம். இப்ப வந்து நீங்க சூரியனை பூமியோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா சூரியன் வந்து நெருப்பு கோளம், அது ஒரு ஸ்டார். இப்போ பூமி வந்து உயிர் கோளம், ஏன்னா பஞ்சபூதமும் சரி விகிதாச்சாரத்துல இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். இப்போ ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனை கம்பேர் பண்றதுன்னா லோ லெவல் கம்பேர் பண்றதுக்கு அவங்களுக்கு உண்மையான நம்ம வீட்டுல இருக்கவங்களே அவங்களோட எண்ண ஓட்டை எப்படி இருக்கு நமக்கு கன்ஃபார்மா தெரியாது இல்லைங்க ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து நம்மளோட அனுமானம் சரியா இருக்குமா தவறா இருக்குமா நமக்கு தெரியாது. அதனால இந்த கேள்விக்கு என்னால கரெக்டா பதில் சொல்ல முடியல. உண்மைதான் இல்லையா, சிறப்பான பதில் ஐயா, சிறப்பான பதில், மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே